தமிழ் மரபு அறக்கட்டளையின் பன்னாட்டு அமைப்பின் திசைக்கூடல் 392வது இணையவழி நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் கணினி தமிழ் வணக்கங்கள். இன்றைய சிறப்பு விருந்தினர் திருமிகு ராஜாராமன் என்கிற நீச்சல்காரன் அவர்களை வருக வருக என தமிழ் மரபு அறக்கட்டளையின் சார்பாக வரவேற்கின்றேன். மேலும் தமிழ் மரபு அறக்கட்டளையின் தலைவர் முனைவர் க. சுபாஷினி அவர்களையும் மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். மேலும் நிகழ்விலும் முகநூலிலும் இணைந்துள்ள அன்பர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக இந்நிகழ்விற்கு நோக்க உரை வழங்க முனைவர் க. சுபாஷினி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி டாக்டர் இறைவாணி. நான் கேமரால வர முடியாது கொஞ்ச நேரத்துக்கு, என்ன வெளியே இருக்கிறதுனால தவறா நினைக்க வேண்டாம். எல்லாரும் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு தமிழ் மரபு அறக்கட்டளையோட நிகழ்ச்சியில சற்று வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியாக இன்றைக்கு நம்ம ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதில் குறிப்பா இந்த நிகழ்ச்சியில உரையாற்றுகின்ற சகோதரர் நீச்சல்காரன் அவர்கள் தமிழ் கணினி உலகத்துல நன்கு அறியப்பட்டவர். மிக முக்கியமான பல செயலிகள், குறிப்பாக தட்டச்சு பிழைகள் எல்லாம் நாம் சரிபார்க்க வேண்டும் என்றால் அவரது மென்பொருளை பயன்படுத்தாதவர்கள் இருக்க மாட்டார்கள். நிச்சயமாக அந்த அளவிற்கு அவரது கண்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது, பங்களிப்பு என்பது மிக சிறப்பான ஒன்றாக இருக்கின்றது. இந்த தலைப்பில் பேசும்பொழுது சற்று வரலாற்று விஷயங்களையும் நான் பின்னோக்கி பார்க்க விரும்புகின்றேன். அதாவது 1998, 96, 97, 98 இந்த காலகட்டம் என்பது தமிழ் கணினி உருவாகின்ற மிக துரிதமாக அது செயல்பட தொடங்கிய ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அப்பொழுது நானெல்லாம் எனது முனைவர் முதுகலை பட்டத்திற்காக நான் முயற்சி செய்து கொண்டிருந்த காலகட்டம் அது. அந்த காலகட்டங்களில் தான் தமிழ் எழுத்துருக்கள் உருவாகின்ற பல முயற்சிகளை இந்தியாவிற்கு வெளியே கோலாலம்பூர், பிறகு சிங்கப்பூர் ஆகிய பகுதிகள், கனடா, ஐரோப்பா ஆகிய பகுதிகள் எல்லாம் இந்த முயற்சிகள் மிக வேகமாக நடந்து கொண்டிருந்தன. அந்த வகையில் முரசு அஞ்சல் என்ற முக்கியமான ஒரு நிறுவனம் அது கொண்டு வந்த அந்த எழுத்துருக்களின் வழியாக பலரும் நாங்கள் தமிழில் தட்டச்சு செய்யும் முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டிருந்தோம். அந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாடு அரசும் கூட மிக முக்கியமான சில முன்னெடுப்புகளை எடுத்தார்கள். அந்த வகையில் வந்ததுதான் தமிழ் இணைய கல்விக் கழகம். இப்பொழுது தமிழ் இணைய கல்விக் கழகம் என்று இருக்கின்றது. முன்பு டிவிஏ, தமிழ் வர்ச்சுவல் டிவிஏ என்பது தமிழ் வர்ச்சுவல் யூனிவர்சிட்டி என்று இருந்தது. இந்த முன்னெடுப்புகளின் வழியாக தமிழ் ஒரு ஆய்வு ரீதியாக அதுவும் கணினி உலகில் செயல்படுவதற்கு ஏற்ற வகையில் பல்வேறு மென்பொருட்களை உருவாக்க வேண்டிய பல முயற்சிகளும் அந்த காலகட்டத்தில் கேட்கிறதா? கேக்குதா? அந்த முயற்சிகளும் அந்த காலகட்டத்தில் நடந்தன. அப்பொழுதுதான் இன்ஃபிட் என்ற ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கும் முயற்சியும் நாங்கள் தொடங்கி இருந்தோம். அது உலகளாவிய அளவில், அதாவது இந்தியாவிற்கு வெளியே உலகளாவிய அளவில் உள்ள கணினி வல்லுநர்கள் அனைவரும் இணைந்த வகையில் செயல்படுத்தக்கூடிய வகையில் பல முயற்சிகள் உருவாகின. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இணையம் என்ற வார்த்தை, அந்த சொல் இன்றைக்கு நாம் மிக விரிவாக பயன்படுத்துகின்றோம். அந்த இணையம் என்ற சொல்லை உருவாக்கியவர் மலேசியாவை சார்ந்த ஒருவர். அவர் பேரு ராஜகுமார். அவர் 1996, 97 இந்த காலகட்டங்களில் தான் இந்த வார்த்தையை உருவாக்கினார். ஆக இந்த தமிழ் கணினி பங்களிப்பு என்று பார்க்கும் பொழுது தமிழ்நாடு மட்டுமன்றி உலக தமிழர்களின் பங்களிப்பு என்பது மிக விரிவாக இருக்கின்றது. இது ஆவணப்படுத்தப்பட வேண்டும். ஆக அந்த காலகட்டத்தில் உத்தமம் என்ற அந்த அமைப்பு மிக சீரிய வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நாட்டில் கருத்தரங்கம் என்ற வகையில் பல முயற்சிகளை செய்து வந்தார்கள். அந்த வகையில் தான் மென்பொருட்கள் உருவாக்கம் என்பது மிக விரிவாக நடைபெற்றது அக்காலகட்டங்களில். பிறகு தமிழ்நாடு அரசு இந்த பணிகளை எல்லாம் முன்னெடுத்து வெவ்வேறு வகையான தேவைகளுக்கு தமிழ் கணினி பயன்பாட்டை கொண்டு செல்ல வேண்டும். பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில், பொதுமக்கள் பயன்படுத்த, பத்திரிகைகளில் அதை சீர்நிலைப்படுத்த என்று பல முயற்சிகளை சரியாக முன்னெடுத்தார்கள். அதற்கிடையே தனியார் பல முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நீச்சல்காரன் அவர்களுக்கு இந்த தமிழ் கணினி உலகத்தில் ஒரு தனி சிறப்பு இருக்கின்றது. அவரது பங்களிப்பு என்பது மிக முக்கியமானது. அந்த பங்களிப்பு ஆவணப்படுத்தப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த பங்களிப்பு பொதுமக்களிடம் மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். அவர் தொடர்ந்து செயலாற்றிக் கொண்டே இருக்கின்றார். பல அரிய
விஷயங்களை மக்களுக்கு இதுவரைக்கும் கொடுத்திருக்கின்றார். அதோடு தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றார். புதிய விஷயங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன். ஆக இத்தகைய இளைஞர்களின் இந்த முயற்சி பாராட்டுதலுக்குரியது. தமிழ் மரபு அறக்கட்டளை இத்தகைய முயற்சிகளை நாங்கள் வரவேற்று பாராட்டுகின்றோம். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வேண்டும். எல்லோரும் கேட்டு கொண்டிருந்து பிறகு உங்கள் கேள்விகளையும் கேட்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நிறைவு செய்ய கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிமா. இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினர் நீச்சல்காரன் பற்றிய ஒரு சிறு அறிமுகம். நீச்சல்காரன் என்ற எஸ் ராஜாராமன் அவர்கள் மதுரையைச் சேர்ந்தவர். சென்னையில் உள்ள பன்னாட்டு நிறுவனம் ஒன்றில் தொழில்நுட்ப வல்லுநராக பணிபுரிந்து வருகிறார். கணினி தமிழில் கொண்ட ஆர்வத்தால் எழுத்து பிழை திருத்தி, எழுத்து பெயர்ப்பி, குறியாக்க மாற்றி போன்ற பல்வேறு கருவிகளை இணையத்தில் உருவாக்கியுள்ளார். 2010ஆம் ஆண்டு முதல் விக்கிபீடியா திட்டங்கள் எழுதியும் மேம்படுத்தியும் வருகிறார். தமிழ் விக்கிபீடியா நிர்வாகிகளில் ஒருவராகவும் திகழ்கிறார். செயற்கை நுண்ணறிவு செய்தித்தளமான திரள்.in இணை இயக்குநராகவும் இருக்கின்றார். வலைத்தமிழ் இதழின் ஆசிரியர் குழு உறுப்பினர், இந்திய மீடியா விக்கி தொழில்நுட்ப குழு உறுப்பினராகவும் உள்ளார். இவர் பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர். 2015ஆம் ஆண்டுக்கான கனடா இலக்கிய தோட்டத்தின் சுந்தர ராமசாமி விருதும், 2019ஆம் ஆண்டிற்கான தமிழக அரசின் முதலமைச்சர் கணினி தமிழ் விருதும், 2022ஆம் ஆண்டில் டிஜிட்டல் விருதும் பெற்றுள்ளார். அன்னார் அவர்கள் இதுவரை 30,000க்கும் மேற்பட்ட தமிழ் கட்டுரைகளை தமிழ் விக்கிபீடியாவில் ஆவணப்படுத்தியுள்ளார். அவர்கள் இன்று நம்மிடையே விக்கிமீடியாவும் பல்லூடக ஆவணப்படுத்தலும் என்ற பொருண்மையில் உரையாற்றிருக்கின்றார். அவர்களை சிறப்புரையாற்ற மகிழ்வுடன் வரவேற்கின்றோம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய திரையை பகிர்ந்துக்கிறேன். முதல் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இது வந்து நம்மளுடைய இந்த தமிழ் மரபு அறக்கட்டளையில வந்து 2வது உரையாக நான் நிகழ்த்துவது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதற்கு முன்னாடி வந்து திரள் குறித்தோ ஏதோ ஒரு முறை நான் உரையாற்றியிருக்கேன். இது வந்து 2வது முறையாக உரையாற்றுவது ரொம்ப மகிழ்ச்சி. என்னை பற்றி ஏற்கனவே வந்து அறிமுகப்படுத்தின சுபாஷினி அக்காவுக்கும் இறைவாணி மேடத்துக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கு அமர்வு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பிரபலமான விக்கிமீடியா திட்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த திட்டத்தில் பல்லூடகம், அதாவது மல்டிமீடியா ஃபைல்ஸை எப்படி நம்ம டாக்குமெண்ட் பண்ணலாம், அதில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, அதை பற்றி ஒரு அடிப்படையான புரிதலும், அப்புறம் இப்போ சமீபமாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அறிவியல் புகைப்பட போட்டியை பற்றின ஒரு விவரத்தையும் இந்த அமர்வில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். என்னை பற்றி சுருக்கமான ஒரு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அடிப்படையில் வந்து ஒரு மென்பொறியாளர், ஒரு தொழில்நுட்ப நிறுவனத்தில் பணிபுரிகிறேன். அது போக அதான் என்னோட தொழில். அது போக தனியான ஒரு ஆர்வத்தில் தமிழ் விக்கி மீடியா திட்டங்களில் விக்கி மீடியான்றது வந்து விக்கிபீடியா, விக்ஷனரி, விக்கி சோர்ஸ், விக்கி காமன்ஸ், இந்த மாதிரி பல திட்டங்களுடைய ஒரு பொதுவான பேர் தான் விக்கிமீடியா. அந்த திட்டங்களில் 2010லேருந்து தொடர்ந்து நான் பங்களிச்சுட்டு வரேன். அதுபோக தமிழ் கணினியில் எடுத்திங்கன்னா, தமிழ் கணினியில் நிறையா தமிழ் சார்ந்த மென்பொருட்கள் உருவாக்கிட்டு இருக்கேன். நிறையா மென்பொருட்கள் இணையத்தில் பார்த்துருக்கலாம். என்னுடைய இந்த முகவரியை நீங்கள் குறித்து வச்சுக்கலாம். நீச்சல்காரன்.comன்ற தளத்தில் போனீங்கன்னா என்னுடைய மென்பொருட்களை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். அதுபோக சில ஊடகங்களில் தொழில்நுட்பம் சார்ந்த கட்டுரைகளும் நான் எழுதிக்கிட்டு வரேன். சரி, இன்றைக்கு நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி வந்து நம்ம விக்கிமீடியா திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் வந்து இது வந்து என்னுடைய தனிப்பட்ட திட்டம்ன்றதை விட நான் அந்த பெரிய உலகத்தில் நான் சிறிய நபராக பங்களித்து கொண்டு வரேன். அதில் என்னுடைய அனுபவத்தை நான் வந்து இன்னைக்கு பகிரலாம்னு இருக்கேன். சரி, இது சின்ன ஒப்பீடு. நம்ம வந்து அறிவை பகிர நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஒப்பீடை பண்ணுவோம். இந்த எப்படின்னா, இணையம்ன்ற ஒரு தளத்தில் எப்படி நம்ம அறிவை பகிர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தண்ணியை ஒரு குவளையில வைக்கிறது மாதிரியும், ஒரு கிணத்துல இருக்க நீர் மாதிரியும், ஒரு குளத்துல இருக்க நீர் மாதிரியும் நான் ஒப்பீடு செஞ்சுருக்கேன். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு நோட் பேடில் இப்போ இந்த உரையை கேட்கக்கூடிய சிலர் கூட நோட் பேடில் குறித்து வச்சுருப்பீங்க. அந்த நோட் பேடில் குறிக்கக்கூடிய உரையானது எப்படி இருக்கும்னா, ஒரு கிணத்துல தண்ணி இருக்க மாதிரி. அந்த தண்ணி உங்களுக்கு மட்டும்தான் பயனளிக்கும், அல்லது அந்த சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அந்த அரங்கத்தில் அல்லது அந்த அறையில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் பயனளிக்கும். இதே இது நீங்கள் வலைப்பதிவுலையோ சமூக தளத்திலையோ போட்டிங்கன்னா, ஒரு கிணறு மாதிரி அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் பயனளிக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் சமூக தளத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மட்டும்தான் உங்களுடைய பதிவு தெரியும். குறிப்பாக ஃபேஸ்புக்லாம் போட்டிங்கன்னா கூகுளில் கூட இண்டெக்ஸ் ஆகாது பெரும்பாலான பதிவுகள். ஓராண்டு கடந்து போயிடுச்சுன்னா ஃபேஸ்புக்கில் தேடுவதே சிரமமாக இருக்கும். அதை நீங்கள் எடுத்து பண்ண முடியாது. வலைப்பதிவில் போட்டாலும் தேடி எடுப்பது சிரமம்.
இதுக்கு அப்புறம் அடுத்த நிலையில பார்த்தீங்கன்னா, விக்கிபீடியா, விக்கி மூலம் இந்த மாதிரியான திட்டங்கள்ல நீங்க எழுதுவது வந்து ஒரு பெரிய குளம் மாதிரி. பல ஊர்கள்ல இருக்கக்கூடிய ஆம், பறவைகளோ, விலங்குகளோ கூட வந்து இந்த குளத்திலேருந்து எடுத்துக்க முடியும். அதையும் தாண்டி மேல போனீங்கன்னா, விக்கி தரவுன்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்கு. அது முழுக்க முழுக்க டேட்டாவ வச்சு அது வந்து மனிதர்களும் பயன்படுத்தக்கூடியது, கணினியும் பயன்படுத்தக்கூடியது அந்த விக்கி டேட்டான்ற திட்டம். விக்கி டேட்டான்ற திட்டத்துக்குள்ள நம்ம போமாட்டோம். அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்ட் லெவல். ஆ ஆனா ஆர்வம் இருக்கவங்க அத போய் பார்க்கலாம். நீங்க வந்து ஒரு தரவ கணினிக்கு புரியிற மாரி ஆ நம்ம மாற்றணும் அப்டின்னா, அத விக்கி டேட்டாவா குடுக்குறப்ப வந்து எதிர்காலத்துல எல்லாத்துக்கும் பயனளிக்கும். அது வந்து ரொம்ப தொடக்க நிலை திட்டம் தான். இப்போதைக்கு நம்ம தமிழ்ல வந்து ஒரு அடிப்படையான தகவல்கள் மட்டும் தான் சேர்க்கணும். உதாரணத்துக்கு நீங்க மதுரைய எடுத்தீங்கன்னா, மதுரைய பத்தின ஒரு ஒரு 10 அல்லது 20 தரவுகள் மட்டும் தான் ஒரு டேட்டாவா நம்ம குடுத்திருப்போம். அதனுடைய பரப்பளவு என்ன? அது எங்க இருக்கு? அது என்ன? அதனுடைய பக்கத்து நகரங்கள் என்ன? அந்த மாரியான ஒரு 20, 10 தகவல்கள் மட்டும் தான் குடுத்திருப்போம் விக்கி தரவுல. ஒவ்வொரு நபர்களுக்கு இருக்கு. ஒவ்வொரு உலகத்துல இருக்கக்கூடிய அறிவு சார்ந்த அல்லது ஒரு கலைக்களஞ்சியத்துக்கு எது எது தேவையோ, எல்லாத்தையுமே விக்கி தரவுல டேட்டாவா சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அத நம்ம இன்னொரு அமர்வுல பார்ப்போம். சரி, இப்ப நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு விக்கிபீடியா, விக்கி மூலம். அதே மாரி இந்த விக்கிமீடியா திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு குளம் மாதிரி. அ நம்ம அத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த அறிமுகம் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பயனளிக்கும்னு நெனைக்கிறேன். நெறைய பேர் வந்து விக்கிபீடியான்ற ஒரு பேர்ல வந்து அ எல்லா திட்டத்தையும் குழப்பியிருப்பாங்க. உதாரணத்துக்கு விக்கின்னு ஆரம்பிக்கக்கூடிய உதாரணத்துக்கு அ விக்கி விக்கி லீக்ஸ்ன்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்கும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கூட விக்கிபீடியாவுடைய திட்டம்னு நெனச்சிருப்பாங்க. அப்படி கிடையாது. விக்கின்ற சொல் வந்து பொது. அதனால எல்லாரும் பயன்படுத்தையில வந்து குழப்பம் வரும். ஆனா அது அப்படி கிடையாது. இந்த திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, விக்கிமீடியா அறக்கட்டளை அப்படின்ற ஒரு தன்னார்வ அமைப்பு. அமெரிக்கால பதிவு செய்யப்பட்ட உலகத்திலே 2வது பெரிய தன்னார்வல அ அமைப்புன்னு அப்படி சொல்ல முடியும் இத. அவ்வளவு பெரிய வளம் நிறைந்த அமைப்பு. அவ்வளவு மக்கள் பலமும் இருக்கு. உலகம் முழுக்க இதற்கான பங்களிப்பாளர்கள் இருக்காங்க. அந்த விக்கிமீடியா அறக்கட்டளை பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துறாங்க. திட்டங்கள்லாம் ஒரு ப்ராஜெக்ட் சொல்லி இணையதளத்துல குடுத்திருப்பாங்க. அந்தந்த சமூகத்துல இருக்கவங்க அந்த அ திட்டங்கள பயன்படுத்திக்குவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, தமிழ்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய திட்டங்கள பார்த்தீங்கன்னா, இந்த 5 மன்னிக்கவும் இந்த 6 இருக்கு. நம்ம 6 சொல்லலாம். மற்ற திட்டங்கள்லாம் வந்து நம்ம இன்னும் தமிழ்நாட்ல அவ்வளோ அறிமுகமாகல. ஒருவேள அது அந்த அளவுக்கு ஆர்வம் குறைவான நபர்கள் இருக்கலாம். அது வந்து மக்கள் அ ஆர்வம் கொண்டாங்கன்னா, அதையும் எதிர்காலத்துல கொண்டு வரலாம். ஆனா, இப்ப இருக்கக்கூடிய இந்த 6 பார்த்தீங்கன்னா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் இது பார்த்தீங்கன்னா, விக்கிபீடியா. அது வந்து ஒரு கலைக்களஞ்சியமாக அது இருக்கும். ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி தான். நீங்க வந்து ஒரு தலைப்பு குடுத்து, அந்த தலைப்ப ஒரு கலைக்களஞ்சிய நடையில தான் நம்ம எழுத முடியும். நம்மளுடைய விருப்பத்தையோ, அல்லது நம்மளுடைய ஆய்வுகளையோ நம்ம குடுக்க முடியாது. அல்லது அத பத்தின ஒரு கவிதைகளையோ, படைப்பிலக்கியங்களையோ நம்ம குடுக்க முடியாது. அது முழுக்க முழுக்க ஒரு கலைக்களஞ்சிய நடையில தான் அது இருக்க முடியும். ஒரு தலைப்பு போட்டு தலைப்புக்குள்ள தான் குடுக்க முடியும். ஒரு ஹவ் டூ டூ எப்படி செய்வது அந்த மாரி ஒரு வழிகாட்டல் மாரியெல்லாம் எழுத முடியாது. அது வந்து முழுக்க முழுக்க கலைக்களஞ்சியமா இருக்கும். இது விக்கிபீடியா. சொற்கள் கொடுத்து சொற்களுக்கான விளக்கத்தையோ, அதுக்கான இதர கூறுகள விளக்கம் குடுக்கக்கூடிய ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, டிக்ஷனரி. அது வந்து டிக்ஷனரி, இணைய டிக்ஷனரி அப்படின்னு கூட நீங்க நினைவுல வச்சுக்கலாம். நீங்க டிக்ஷனரி பக்கங்கள்ல போனீங்கன்னா, அ எந்த மொழி சொல்லாவும் இருந்தாலும் பரவால்ல. நீங்க தமிழ் டிக்ஷனரில ஏத்தி விளக்கத்த தமிழ்ல குடுப்பீங்க. அதோடைய நோக்கம் எப்படி பார்த்தீங்கன்னா, பன்மொழி அகராதி. பன்மொழியில இருக்கக்கூடிய சொற்களை தமிழ்ல விளக்கம் குடுத்து இருக்கக்கூடிய வகையில விக்ஷனரி இருக்கும். விக்கி மூலம்ன்றது எப்படின்னா, ஏற்கனவே வெளிவந்த நூல்களை நம்ம ஆவணப்படுத்துறதுக்கான ஒரு பக்கம் தான் விக்கி மூலம். அந்த விக்கி மூலத்த பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, நீங்க நெறைய நூல்கள வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணியிருப்போம். படம் வருடி பிடிஎஃப்பா வச்சிருப்போம். அந்த பிடிஎஃப்ப எழுத்தாக்கம் பண்ணணும் பார்த்தீங்களா? எழுத்தாக்கம் பண்ணி கணினிக்கு ஏதுவாக, கணினி படிக்கக்கூடிய வகையில மெஷின் ரீடபிளாக நம்ம மாத்துவோம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல. அந்த வடிவத்துக்கு மாற்றுறதுக்கு பெரிய தன்னார்வ பணி தேவை. அதை ஒருங்கிணைக்கக்கூடிய தளம் தான் அந்த விக்கி மூலம். அடிப்படையில நூல்களை சேகரிக்கக்கூடிய இடம் தான். நூலகம்னு நீங்க சொல்லலாம். உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு நூலகம்னு பார்த்தீங்கன்னா, விக்கி மூலத்த நம்ம சொல்லுவோம். அது வந்து புத்தகங்கள் மட்டும் கிடையாது. செப்பேடுகளா இருந்தாலும் சரி, அல்லது வந்து இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லக்கூடிய அந்த கல்வெட்டுகளா இருந்தாலும் சரி, எந்த ஒரு மூலமாக இருந்தாலும் சோர்ஸ பாதுகாக்கக்கூடிய இடமாக விக்கி மூலம் இருக்கும். தமிழ பொறுத்தவரைக்கும் நம்ம நெறைய நூல்கள் ஏற்கனவே ஏத்தியிருக்கோம். சில கல்வெட்டுகளும், சில செப்பேடுகளும் அந்த விக்கி மூலத்துல நம்ம போட்டிருக்கோம். நோக்கம் எப்படி இருக்கும்னா, நம்மளுடைய அந்த சோர்ஸ போட்டு, சோர்ஸுக்கு பக்கத்துல அதற்கு தற்கால தமிழ் எழுத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தட்டச்சு பண்ணி அத சேமிப்போம். அந்த மாரி தான் அந்த விக்கி மூலம் திட்டம் இருக்கும். நம்ம அத அடுத்து நம்ம பார்ப்போம். அடுத்து விக்கி மூலம் விக்கி நூல்கள்ல ஒரு திட்டம் இருக்கு. அது என்னன்னா, நீங்க சொந்தமா ஒரு புத்தகம் எழுதணும். ஒரு ஒரு விளக்க குறிப்ப குடுக்கணும். வழிகாட்டுதல குடுக்கணும். டுட்டோரியல் மாரி பண்ணணும் அப்டின்னா, உலகத்துல இருக்கக்கூடிய பலரோட இணைஞ்சு இந்த விக்கி நூல்கள நீங்க உருவாக்கலாம். உதாரணத்துக்கு எப்படி தொல்லியல் களங்களை சுற்றி பார்ப்பது எப்படி அப்படின்னு நீங்க அழகா ஒரு நூல எழுதலாம். நீங்க மட்டும் எழுத தேவையில்ல. இலங்கையில இருக்கக்கூடியவங்களோ, மலேசியால இருக்கக்கூடியவங்களோ அவங்களோட அனுபவத்தையும் சேர்த்து அதற்கான அந்த
கட்டுரை வடிவமைப்பை நீங்க போட்டு ஒரு புத்தகத்துக்கு எப்படி எப்படிலாம் நீங்க வடிவமைப்பீங்களோ அந்த மாதிரி வடிவமைச்சு இந்த விக்கி நூல்களை எடுத்துட்டு போகலாம். அப்புறம் விக்கி தரவு நான் சொன்ன மாதிரி இந்த விக்கி டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு இணையதளமா இருக்கும். அதுலயும் நீங்க போய் தரவுல சேர்க்கலாம். அடுத்து முக்கியமானது நம்ம இந்த அமர்வுக்கு நெருக்கமான ஒன்று பார்த்தீங்கன்னா பொதுவகம்னு சொல்லி தமிழ்ல சொல்லக்கூடியது. முகவரி பார்த்தீங்கன்னா இங்க நீங்க இந்த திரையில பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த commons.wikimedia.org இருக்கும். இதுதான் அந்த முகவரி. commons.wikimedia.org இருக்கு. நம்ம தமிழ்ல வந்து பொதுவகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தளம் தான் வந்து பல்லுலகத்துக்கு மல்டிமீடியா ஃபைல்ஸ்க்கு. இதை பத்தி சொல்றப்ப வந்து ஒரு ஒரு உதாரணம் சொல்லுவோம் பொதுவா. எப்படின்னா அறிவுன்றது வந்து எழுத்து வடிவில் மட்டும் கிடையாது. அது வந்து ஆடியோவா இருக்கலாம், வீடியோவா இருக்கலாம், அனிமேஷனா இருக்கலாம், கிராஃபிக்ஸா இருக்கலாம், அல்லது எந்த வெவ்வேறு வடிவங்களை 3D கூட இருக்கலாம். ஆக பல்வேறு வடிவங்கள்ல அறிவு இருக்கப்ப அதெல்லாமே சேமிக்கிறதுக்கான ஒரு இடம் தான் இந்த commons.wikimedia.org. நீங்க ஏதோ ஒரு செய்தியை மக்கள்கிட்ட பகிரணும், எல்லாத்துக்கும் பகிரணும், எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது எழுத்து வடிவத்துல இருந்துச்சுன்னா அந்த இதர திட்டங்களை நீங்க அங்க போய் நீங்க பங்களிக்கலாம். விக்கிபீடியாவை எடுத்துட்டு எழுதலாம். உதாரணத்துக்கு கீழடியே எடுத்துக்கோங்களேன். அங்க ஒரு செய்தியை நீங்க பாக்குறீங்க, அது வந்து அதிகாரப்பூர்வமாக ஃபேக்டா இருக்கு அப்படின்னா நீங்க அதை போய் விக்கிபீடியா பக்கத்துல போய் கீழடி பக்கத்துல நீங்க போய் அதை சேர்க்கலாம். அதே இது வந்து கீழடியில கிடைக்கக்கூடிய ஒரு 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 சொல்லு இருக்கு. அந்த சொல்லுக்கான விளக்கத்தை நம்ம கொடுக்கணும்னா நீங்க விக்ஷனரியில போய் அந்த சொல்ல போட்டு அந்த சொல்லுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி நீங்க அதை விளக்கம் கொடுக்கலாம். அல்லது அதே பத்தின ஒரு புத்தகமா ஒண்ணு இருக்கு. ஒரு ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னாடியே 60 ஆண்டுகள்ல காப்புரிமை சிக்கல் இல்லாத புத்தகங்களா இருக்கணும். பொது உரிமத்துல வந்த புத்தகங்கள் அல்லது பகிர்வு உரிமை இருக்கக்கூடிய புத்தகங்களுக்காக நான் 60 ஆண்டுகள் சொல்றேன். அந்த மாதிரி புத்தகங்களை சேமிக்கணும், அதை எழுத்தாக்கம் பண்ணணும், நீங்க விக்கி மூலத்துக்கு போகலாம். இல்லது அதனுடைய படங்களை எடுக்கணும், அதுல இருக்கக்கூடிய பேட்டிகளை ஆவணப்படுத்தணும், அல்லது ஏதோ வகையில பல்லூடகமாக மல்டிமீடியா ஃபைல்ஸை நீங்க சேமிக்கணும், அதை டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த commons.wikimedia.org வந்து ஒரு சிறப்பான ஒரு திட்டம். ஏன் சிறப்புனா நாம அதுக்காக எந்த ஒரு செலவும் செய்ய தேவையில்லை. அதுபோக இது வந்து தனியார் அமைப்பு கிடையாது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்துக்கு கீழேயோ அல்லது வந்து ஏதாவது ஒரு அமைப்புக்கு கீழேயோ இருக்கக்கூடிய அமைப்பு, அப்படி ஒரு திட்டம் கிடையாது. இது வந்து ஒரு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பரவலான திட்டம். இதுல இருக்கக்கூடிய தரவுகளை யாரு வேணா எடுத்து லோக்கல் காப்பி வச்சுக்கலாம். டம்ப்னு சொல்லுவாங்க. அந்த டம்ப் அப்படியே அங்கேயே அவங்களுடைய தளத்திலே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் விக்கிபீடியால செய்வோம். ஒரு வாரமோ அல்லது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த விக்கிபீடியாவோட டம்ப் எடுத்து நாங்கள் சேமிச்சு வச்சுக்கோம். ஒருவேளை விக்கிபீடியா தலைமை ஏதோ ஒரு வகையில் ஹேக் செய்யப்பட்டாலும் அந்த டம்பை எடுத்து நம்ம சொந்தமான ஒரு வழங்கில நம்மளே போட்டு செயல்படுத்திக்க முடியும். அதனால அது மாதிரி வந்து இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பொதுவான ஒரு திட்டம். யார் வேணா அந்த டம்ப் எடுத்து சேமிச்சு வச்சுக்கக்கூடிய திட்டம்னால இதை நம்ம வந்து ஒரு சிறப்பான ஒரு திட்டம்னு நம்ம சொல்றோம். இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா சரி, இது வந்து விக்கிபீடியாவோடது, நம்ம அதை விட்டுலாம். நான் அந்த தளத்துல போய் ஒரு முறை உங்களுக்கு அந்த விளக்கத்தை கொடுத்துறேன். இதை நம்ம சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த தளம் விக்கிமீடியா காமன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தளம் தான். நான் என்ன பண்றேன்னா ஒரு புதிய ப்ரௌசர் திறந்துக்கிறேன். ஏன்னா இது வந்து நான் லாகின் பண்ணால வந்து இதனுடைய வடிவமைப்பு கொஞ்சம் மாறி இருக்கும். நான் வந்து புதிய திட்டத்துல திறந்துக்கிறேன். விக்கிமீடியா காமன்ஸ் அப்படின்னு நீங்க அடிக்கலாம். அடிச்சீங்கன்னா இந்த லோகோ, இந்த லட்சணையை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த லட்சணையை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க இந்த திட்டத்துக்குள்ள நீங்க நேரடியா போயிடலாம். இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படி பங்களிக்கலாம் அப்படின்னு நமக்கு புரியும். அதுக்காக நான் வந்து இந்த திட்டத்தை பற்றி விளக்குறேன். இப்போ இந்த திட்டத்துக்குள்ள வந்தோடனே நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து பல்லூடகம் மல்டிமீடியா ஃபைல்ஸ். நீங்க இங்கேயே பார்க்கலாம், இமேஜஸோ, வீடியோஸ், சவுண்ட்ஸ், 3D இந்த மாதிரியான பெரும்பான்மை இருக்கக்கூடிய வகைகள் இங்கே கொடுத்துருக்காங்க. மற்ற வகைகளும் இருக்கும். நீங்கள் அனிமேஷனு போட்டு தேடலாம், அல்லது குறிப்பிட்ட ஃபைல்ஸ் வேணும், ஜேபேக்கா வேணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம தேட முடியும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பல மில்லியன் கணக்கான கோப்புகள் இங்கே இருக்குது. இத்தனை கோப்புகள் இது வந்து இலவசமாக இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இங்கே போய் தேடலாம். ஏதாவது ஒரு சொல்லு, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் மதுரையில் இருக்கேன்னா மதுரையை நான் போட்டு தேடுறேன். தமிழ்லையும் தேடலாம், ஆங்கிலத்துலையும் தேடலாம். அப்போ மதுரையை பற்றிய படங்களை வந்து இங்கே காட்டும். இதனுடைய சிறப்பு என்னன்னா இந்த படங்கள் எல்லாமே பகிர்வு உரிமை இருக்கக்கூடிய படங்கள். ஃப்ரீயா வந்து ஷேர் பண்ணிக்கூடியது. நீங்க இப்ப ஏதாவது ஒரு படத்துக்கு, உதாரணத்துக்கு நான் இந்த கோவிலுடைய இந்த படத்துக்கு போனோம்னா இந்த இடத்துக்கு பாருங்க, கிரியேட்டிவ் காமன்ஸ் அட்ரிபியூஷன் ஷேர் அலைக் 4.0 அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டான லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. CC SCA 4.0ன்னு சொல்லி நிறைய பேருக்கு அது தெரியும். அந்த லைசன்ஸ் என்ன சொல்றதுன்னா, இந்த படத்தை நீங்க தாராளமா எடுத்து பகிரலாம், அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம், திருப்பி அதை ரீமிக்ஸ் பண்ணிக்கலாம், அதை வணிக ரீதியாக கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.
ஒரே ஒரு கண்டிஷன், ஆட்ரிபியூஷன் கொடுக்கணும். அது யார் அந்த உருவாக்குனர்? உதாரணத்துக்கு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அகமத் காஃபீர் அப்படின்னு சொல்லி ஒரு நபர், அவருடைய பேரை நம்ம கொடுத்து நன்றி சொல்லணும். ரெண்டாவது, நாம வெளியிடக்கூடிய அந்த படைப்பும் அதே உரிமத்தில் இருக்கணும். நம்மளுடைய படைப்பு திருப்பி வந்து ஒரு காப்புரிமைக்குள்ள போயிடக்கூடாது. அது வந்து நம்மளுடைய சொத்து அப்படின்னு சொல்லி தனிநபர் சொத்தாக இல்லாம இதே லைசன்ஸ்க்குள்ள நம்ம வெளியிடணும். இந்த 2 கண்டிஷன் படி தான் இந்த படத்தை நம்ம எப்படி வேணா பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரியான இலவசமாக பகிர உரிமை இருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே இங்க இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க நிறைய பேத்துக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. சித்திரவதைக்காரன் மதுரையை சேர்ந்தவர். அவருடைய நிறைய சில படங்கள்லாம் அதுல இருக்கும். இந்த மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு படமாக இருந்தாலும் இதுல இங்க தாராளமா ஏத்துக்கலாம். இதுல இதுல ஏற்றுவதற்கும் நம்மளுடைய வலைப்பதிவுல அல்லது நம்மளுடைய இப்போ முகநூல்ல ஏற்றுவதற்கும் அல்லது நம்மளே ஒரு சொந்தமா ஒரு தளம் வச்சிருக்கோம் வச்சுக்கோங்க. அந்த தளத்துல ஏற்றுவதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தளமாக இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான செலவு நம்ம தான் செய்யணும். உதாரணத்துக்கு ஒரு தளம் இருக்குன்னா குறைந்தது ஒரு ஒரு 4000 5000 அந்த மாதிரியான செலவு அளிக்கக்கூடியதா இருக்கும். அப்ப அந்த செலவை நம்ம செலவழிக்காட்டி அந்த தளமே போயிடும். ஒரு 3 4 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த டொமைன் வந்து எக்ஸ்பைர் ஆயிரும். அப்ப அந்த கட்டணத்தை நம்ம வந்து செலவு பண்ணாம எல்லாத்துக்கும் போய் சொல்லணும்னு நினைச்சோம்னா இந்த மாதிரியான தளங்கள்ல இலவசமா நம்ம போட்டு இந்த முகவரியை நம்ம தாராளமா எடுத்து பயன்படுத்திக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த படத்தை எடுத்தீங்கன்னா ஒருவேளை இந்த படத்தை நீங்க வந்து உங்களுடைய இணைய பக்கத்துல அல்லது உங்க பிளாக்ஸ்ல போடணும்னா அதுக்கான அந்த யூஆர்எல் இங்க கொடுத்துருப்பாங்க. அந்த யூஸ் திஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா பேஜ் யூஆர்எல் இருக்கும், ஃபைல் யூஆர்எல் இருக்கும். அதை எப்படி எம்பர்ட் பண்ணலாம்னு சொல்லி அந்த கோடும் இருக்கும். நீங்க இதை எடுத்து உங்க பிளாக்ல போட்டுக்கலாம் அல்லது உங்களுடைய வேர்ட் ப்ரெஸ்ல போட்டுக்கலாம். உங்களுடைய தளம் எங்க இருந்தாலும் போட்டுக்கலாம். அது எப்படி இருக்கும்னா அந்த அந்த இமேஜ் வந்து விக்கிமீடியா காமன்ஸ்ல சேமிக்கப்பட்டிருக்கும். அந்த லிங்க் மட்டும் தான் நம்மளுடைய தளத்துல இருக்கும். அப்ப நாளைக்கு நான் ஒருவேளை நம்ம தளமே அழிஞ்சு போனாலும் நம்ம தளமே வந்து பணம் கட்ட முடியாம போனா கூட இந்த தளமானது எப்பயுமே இருக்கும். ஒரு சென்ட்ரலைஸ்டான ஒரு ரெபாசிட்டரி அப்படின்னு நீங்க நினைவு வச்சுக்கலாம். இப்ப எப்படி ஒரு முக்கியமான புத்தகம் வெளியிடுறோம்னா அந்த புத்தகத்தினுடைய 2 நகலை வந்து முக்கியமான நூலகத்துக்கு நம்ம கொடுக்கணுமோ அது மாதிரி இது வந்து ஒரு பொதுவான ஒரு சேமிப்பு கிடக்க நம்ம வச்சுக்கலாம். இதுல கவனிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூகுள்ல தேடுறப்ப எளிதா காட்டும். இப்போ உதாரணத்துக்கு நான் மதுரை அப்படின்னு நான் சொல்லி நான் தேர்னேன்னா நீங்க இமேஜ் அப்படின்ற டேபுக்குள்ள வந்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா அந்த லைசன்ஸ் சொல்லி ஒன்று இருக்கு, இந்த யூசேஜ் ரைட்ஸ்னு. இதுல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் கிரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொல்றப்ப வந்து அந்த லைசன்ஸ்குள்ள இருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே உங்களுக்கு காட்டும். சரியா? அது வந்து நமக்கு இன்னும் தெளிவா எது இலவசமான படங்கள்ன்றத வகைப்படுத்துறதுக்கான இந்த ஆப்ஷன். ஆனா அதையும் தவிர்த்து நீங்க பொதுவாகவே நீங்க தேடினீங்கன்னா பாருங்க, முதல்ல வந்திருக்கக்கூடிய 2 பதில்கள் அப்புறம் நிறையாவது பார்த்தீங்கன்னா எல்லாமே விக்கிபீடியா அல்லது விக்கி மீடியா திட்டங்கள்ல தான் பெரும்பாலும் வந்திருக்கும். ஏன்னா அதுதான் உலகம் முழுக்க அதிகமாக இண்டெக்ஸ் பண்ணப்பட்ட ஒரு தளம். நீங்க கட்டுரையா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு கட்டுரையை எழுதிட்டீங்கன்னா 5 அல்லது 10 நிமிடங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த கட்டுரை கூகுள்ல முதல்ல வந்துடும். அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு, நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரியான பல தொழில்நுட்ப ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, இந்த திட்டங்கள் வந்து நமக்கு வந்து பயனளிக்கக்கூடியது. குறிப்பா நம்மள மாதிரி ஒரு பொது ஆர்வத்துல செய்யக்கூடியவங்க, ஒரு வணிக நோக்கம் இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இப்ப அதே மாதிரி இந்த இந்த பக்கத்துல வேறு சிலது பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இங்க தேடி போகலாம். அதே மாதிரி தேடல் பெட்டி பார்த்தீங்கன்னா இங்க நீங்க குறிப்பா வந்து ஏதாவது வகைப்பாட்டு போட்டுக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம கீழடின்னு போட்டு நான் அப்படி என்ட்ரி கொடுக்குறப்ப வந்து இப்போ கீழடியை பற்றின படங்கள் வருது. நான் ஆடியோ அப்படின்னு சொன்னேன்னா கீழடி பற்றின ஆடியோக்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இல்லை, யாருமே இதில் சேர்க்காதனால இல்லைன்னு சொல்லுது. வீடியோன்னு போனீங்கன்னா இந்த கீவேர்டில் இல்லை. ஒருவேளை நீங்கள் கீழடிக்கு பதிலாக நெடுமடலோ இந்த மாதிரி வேறு சொற்கள் போட்டு தேடினீங்கன்னா ஒருவேளை கிடைக்கலாம். ஆனால் அடிப்படையில் இப்படி தான் தேடுவாங்க. இங்கே போய் நீங்கள் தேடிக்கலாம், இந்த மாதிரி ஃபைல் டைப் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாமே பகிர்வு உரிமை இருக்கக்கூடிய படங்கள். நீங்க தாராளமாக இந்த புத்தகங்களை நீங்க எல்லா பயன்பாட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம். ஒரு சிக்கல் இருக்காது. குறிப்பா நீங்க ஒரு சில காப்புரிமை பெற்ற படங்களை நீங்க வந்து யூடியூப்ல பயன்படுத்தினா கூட வந்து காப்பிரைட் வயலேஷன்ஸ்லாம் வரும். ஆனா இங்க அந்த சிக்கல் கிடையாது. எல்லாமே வந்து எல்லாருக்கும் அந்த அறிவு போய் சேரணும் அப்படின்ற நோக்கத்துல தான் இந்த திட்டம் இருக்கு. சரி, இதுல நம்ம எப்படி நம்மளுடைய படங்களை எப்படி ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாவே நீங்க வந்து இந்த அப்லோடு அப்படின்ற ஒரு பட்டனை சொடுக்கி நீங்க அது கேட்குற விவரங்களை சொல்லி நம்ம ஏற்றலாம். ஆனா அது வந்து யார் ஏற்றுனாங்கன்னு தெரியாம ஒரு அனானிமஸா இருக்கும். அதற்காக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு பயனர் பேரை நீங்க உருவாக்கிக்கோங்க. இங்க லாகின் இருக்கும். நீங்க இல்லாட்டி நீங்க கிரியேட் அக்கௌண்ட்ல போய் கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா
இந்த மாதிரி கேட்கும். இது இது பொறுத்த வரைக்கும் விக்கிபீடியா திட்டங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே பயனர் பெயர், ஒரே கடவுச்சொல் தான். ஒரே யூசர் நேம், ஒரே பாஸ்வேர்டு தான். ஒருவேளை நீங்க விக்கிபீடியால ஏற்கனவே கணக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க அதவே இங்க குடுத்து போய்க்கலாம். புதுசா உருவாக்க தேவையில்ல. ஆனா நீங்க ஒருவேளை இந்த திட்டங்களுக்கெல்லாம் புதுசு அப்படின்னா, நீங்க அப்ப புதுசாக ஒரு பயனர் பெயர் இங்க குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கான கடவுச்சொல் தெரியும். அதே கடவுச்சொல்ல திரும்ப இங்க குடுப்பீங்க. அதுக்கப்புறம் மறக்காம உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி குடுங்க. ஏன்னா சிலர் வந்து அ கடவுச்சொல்ல மறந்துருவாங்க. அப்போ வந்து மீட்டமைக்கிறதுக்கு மின்னஞ்சல் குடுத்தா சரியா இருக்கும். அதனால மின்னஞ்சல் குடுத்து, அப்புறம் அந்த கேப்ச்சா இத குடுத்து கணக்க தொடங்கிக்கோங்க. இது வந்து முதல் முறையாக செய்றப்ப மட்டும் தான். ஒரு முறை இது மாரி பண்ணிட்டீங்கன்னா, இதே பயனர் பேரு, கடவுச்சொல்ல எல்லா திட்டங்களுக்கும் பயன்படுத்திக்கலாம். விக்கிபீடியா, டிக்ஷனரி எங்க வேணா நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்ப நீங்க அந்த பேருக்குள்ள போய் நீங்க பண்றப்ப வந்து, நீங்க எவ்வளவு காலம் எவ்வளவு பண்ணீங்கன்னு பார்க்க முடியும். அ நீங்க என்னென்ன சின்ன சின்ன திருத்தங்கள் பண்ணீங்கன்னு பார்க்க முடியும். ஆக உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுடைய பங்களிப்புகள வந்து டாக்குமெண்ட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஒருவேளை இந்த மாதிரியான போட்டிகள்ல கலந்துக்கிறப்பயும் வந்து யாரு அது அ போட்டாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கும் அது உதவியா இருக்கும். சரி. இது வந்து அடிப்படையில ஒரு ஒரு பொதுவான அறிமுகம். நீங்க அந்த பயனர் பெயர வந்து கிரியேட் அக்கவுண்ட்ட போய் உருவாக்கலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. யாருடைய அனுமதியும் தேவையில்ல. நீங்க நேரடியா போய் பயனர் பெயர உருவாக்கிக்கலாம். அ சில விதிமுறைகள் என்னன்னா, பயனர் பெயரானது ஒரு யூனிக்கான ஒண்ணா இருக்கணும். இப்போ ஒருவேளை வந்து இப்ப நீங்க குமார் அப்படின்ற பேர் இருக்குன்னா, அந்த பேர்ல பலர் இருப்பாங்க. அப்ப அதே பேர்ல யூசர் நேம் வைக்க முடியாது. கொஞ்சம் அ கொஞ்சம் எண்கள சேர்த்தோ, அல்லது உங்களுடைய பின்னொட்டு, முன்னொட்டு ஏதாவது போட்டோ, அல்லது உங்க அமைப்பு பேர போட்டோ, அல்லது உங்களுக்கான ஒரு புனை பெயர் வச்சோ, அந்த மாரி ஏதாவது ஒரு யுனிக்கான ஒரு பெயர நீங்க தேர்வு செஞ்சுக்கணும். தமிழ்லயும் வைக்கலாம், ஆங்கிலத்திலயும் வைக்கலாம். அது ஒண்ணும் சிக்கல் இல்ல. நீங்க வந்து தமிழ்ல வச்சீங்கன்னா, எல்லா இடத்துலயும் தமிழ்ல தட்டச்சு பண்றதுக்கான அனுபவம் உங்களுக்கு இருக்குதுன்னா, நீங்க தாராளமா தமிழ்ல வச்சுக்கலாம். ஒரு சிக்கலும் கிடையாது. சிலர் வந்து தமிழ்ல அவசரத்துல வச்சிருப்பாங்க. கைபேசியில போய் தமிழ்ல டைப் பண்ண முடியாம அ போகக்கூடிய சூழல் இருந்தா மட்டும் நீங்க கவனமா வச்சுக்கணும். சரி. இப்ப நம்ம வந்து பயனர் பெயரை உருவாக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் உள்ள போறப்போ வந்து லாகின் பண்ணுவீங்க. லாகின்னு சொடுக்குனீங்கன்னா, வெறும் யூசர் நேம், பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்க லாகின் அப்படின்னு சொல்லி குடுத்து உள்ள போய்க்கலாம். சரியா? இதுதான் அடிப்படையான இந்த திட்டங்களுக்குள்ள உள்ள நுழையிறதுக்கான முறை. சரி. இப்ப நம்ம வந்து உள்ள நுழைஞ்சுட்டோம். நுழைஞ்சது எப்படி தெரியும்னா, இப்ப பாருங்க இப்ப என்னோட பேர் இங்க காட்டுது. நீச்சல்காரன் காட்டுது. அப்ப அது மாரி உங்களுடைய பேர் காட்டுச்சுனாலே நீங்க இந்த திட்டத்துக்குள்ள நுழைஞ்சுட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப அந்த பேர சொடுக்குனீங்கன்னா, உங்கள பத்தின சிறு குறிப்ப வந்து இங்க குடுத்துக்கலாம். அந்த இடத்துல எடிட்ன்னு சொல்லி, ஒரு பக்கம் அளவு உங்கள பத்தின ஒரு அறிமுகத்த குடுத்துக்கலாம். நான் வந்து இத ரீடைரக்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ஆங்கில விக்கிபீடியால போய் பார்த்துக்கோன்னு சொல்லியிருப்பேன். ஆங்கில விக்கிபீடியால சின்ன குறிப்புகள் மட்டும் நான் குடுத்திருப்பேன். அந்த மாரி உங்களுக்கான அந்த குறிப்புகள இங்க குடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் போனீங்கன்னா, இந்த அ அந்த யூசர் நேம், யூசருடைய ஒரு ஐகான் மாரி இருக்கு பார்த்தீங்களா? அத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்க இதுவரைக்கும் என்னென்ன படங்கள ஏத்திருக்கீங்கன்னு நீங்க பார்க்க முடியும். அப்லோட்ஸ்ன்னு போனீங்கன்னா, நீங்க இதுவரைக்கும் ஏற்றிய படங்களோ, புத்தகங்களோ, இப்போ உதாரணத்துக்கு இதெல்லாம் வந்து இப்ப நான் சமீபத்தில ஏற்றிய படங்கள். ஆ அதே மாரி வந்து கீழ வந்தீங்கன்னா, சில புத்தகங்கள் ஏத்திருப்பேன் பிடிஎஃப்ல. அது வந்து நாட்டுடைமையான புத்தகங்கள். தமிழ்நாடு அரசுட்டருந்து வாங்குன புத்தகங்கள்லாம் ஏத்திருப்பேன். அதெல்லாம் வந்து கீழ நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் வந்து வீடியோ. காணொளிகள நம்ம ஏத்துனோம். அதையும் நம்ம இங்க பார்க்கலாம். நம்ம இதுவரைக்கும் என்னென்ன ஏத்துனோமோ எல்லாமே இங்க காட்டும். ஆ ஏற்றியதுக்கு பிறகு ஆ ஏதாவது நீங்க திருத்தம் பண்றீங்க. உதாரணத்துக்கு அதில இருக்கக்கூடிய பெயர்கள மாத்துறீங்க. இல்ல கூடுதல் செய்திகள் சேர்க்கிறீங்க அப்டின்னா, அவற்றையெல்லாம் அந்த கான்ட்ரிபியூஷன்ல போய் நீங்க பார்க்கலாம். இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு பக்கம் இருக்கு. இப்ப சோலார் பிளானட்ட பத்தி நான் எடுத்திருப்பேன். படம் ஏத்திருப்பேன். ஏற்றியதுக்கு பிறகு அதில கூடுதல் சில செய்திகள் சேர்த்திருப்பேன். அப்புறம் கூடுதலா சில கேட்டகரி சேர்த்திருப்பேன். அந்த மாரி எது எது சேர்த்தாலும் நீங்க இங்க பார்த்துக்க முடியும். அப்ப இது எதுக்குன்னா, நீங்க எது எது பண்ணாலும் அது வந்து ஆவணமாக்கப்பட்டிருக்கும். இப்போ வந்து உங்களுடைய பங்களிப்புகள் எதுவுமே வந்து அடையாளம் இல்லாம போகாது. யாரு வேணா போய் பார்க்க முடியும். இப்ப இந்த படம் எடுத்தாலே, இந்த படத்த யாரு இயற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, உங்களுக்கான அந்த கிரெடிட்ஸ்க்கான ஒரு வாய்ப்பா நீங்க அத பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்ப இது வந்து தமிழ் சொற்களை பிழை நீக்கி எழுதும் முறை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு புத்தகம், அரிய புத்தகத்த நான் பார்க்குறேன். அத நான் ஏத்துறேன். அது அங்க ஏத்துறப்போ வந்து எந்த சோர்ஸ் வந்து எடுத்தேன்னு நான் குடுத்துடுறேன். இது உண்மையிலே என்ட்ட இருந்துச்சுன்னா, நான் அதுக்கு ஏத்த மாரி சோர்ஸ் குடுப்பேன். நான் வந்து இந்த நூலகத்திலருந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அந்த சோர்ஸ குடுத்து, அ காப்புரிமை சிக்கல் கிடையாது. 60 ஆண்டுகள் ஆன புத்தகம் அப்படின்னு சொல்லுவேன். அல்லது இப்ப இந்த 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 இணையதளமா பார்த்தீங்கன்னா, இந்த இணையதளம் வந்து நாட்டுடைமையான நூல்கள் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. அதுக்கான தனியான ஒரு 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 ஜிஓவே இருக்கு. அந்த ஜிஓவ காட்டி நம்ம இங்க ஏத்திருக்கோம். அதெல்லாம் வந்து இந்த மாரியான புத்தகங்களுக்கு பிரச்சனை இல்ல. நீங்க ஏத்திட்டு இங்க பார்த்தீங்கன்னா, அ அந்த அதில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்கங்களும் அ விக்கி மூலத்தில வந்து லிங்க் ஆயிருக்கு பாருங்க. அந்த புத்தகத்த ஏத்துனோனே இப்படி விக்கி மூலத்தில லிங்க் ஆயிரும். அ அங்க போய் மெய்ப்பி பார்ப்போம். மெய்ப்புனா ப்ரூஃப் ரீட் பண்ணுவோம். இங்க இங்க பக்கவாட்டுல பார்த்தீங்கன்னா, அது படமா இருக்கும். இமேஜா இருக்கும் இந்த பக்கம். ஒரு பேசிக்கா ஒரு ஓசிஆர் பண்ணிருவாங்க. அந்த 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 விக்கி மூலமே வந்து பேசிக் ஓசிஆர் பண்ணிரும். இப்ப இதான் ஓசிஆர் பண்ண டெக்ஸ்ட். இது அலைன்மென்ட் பார்த்தீங்கனாலே மாறி இருக்கும். பார்த்தீங்கன்னா 2 காலம் இருக்கும். நமக்கு எல்லாமே கலந்திருக்கும். இதெல்லாமே வந்து இப்ப உங்கள மாரி என்ன மாரி ஒரு தன்னார்வலர் போய்
இந்த புத்தகத்தை வந்து மெய்ப்பு பார்ப்பாங்க. நீங்கள் இப்போ தொகுன்னு கொடுத்துட்டு இதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எடிட்டபிளாக மாறிடும். இதில் போய் நீங்கள் அதை எடிட் பண்ணி ஒரு அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் அந்த ஃபார்மேட்டிங் மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா இதுவும் ரொம்ப எளிது. அதே மாதிரி வந்து ரொம்ப எளிய புத்தகங்களும் இருக்கும். சில சமயங்களில் வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ நெஞ்சுக்கு நீதி அந்த புத்தகத்தை எடுத்திங்கன்னா பாருங்கள், இப்போ சமீபம் இப்போ 2-3 நிமிடங்களுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் வந்து இதை திருத்திருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வாக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒழுங்குபடுத்தியிருக்காங்க. இதில் இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி உள்ளது உள்ளபடி இருக்கான்னு சொல்லி சரிபார்த்து ப்ரூஃப் ரீட் பண்ணி இங்கே போட்டிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மெய்ப்பு பார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பக்கத்தையும் போட்டிருப்பாங்க. ஆக ஒரு நூலானது 300-400 பக்கம் இருந்தாலும் சரி, ஒரு 10-20 பேர் கூட ஒரு நாளைக்கு ஒரு 2-4 பக்கங்களை மெய்ப்பு பார்த்து கடைசியாக இந்த இந்த நூல் வந்து ஒரு முழுமையான மெய்ப்பு பார்க்கப்பட்ட ஒரு மொபைலில் ரீடபிளான மொபைல் ஃபார்மேட்டுக்கு இது மாறிடும். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே போனீங்கன்னா அந்த மொத்த புத்தகங்களில் பாருங்கள், இந்த புத்தகத்தில் இத்தனை பக்கங்கள் இருக்குது, 650 பக்கங்கள் இருக்குது. நம்ம இது வரைக்கும் வந்து 110 பார்த்துருக்காங்க. மீதியெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் அப்படியே வந்து ஒரு இபப்பாவோ அல்லது வந்து டாக்குமெண்ட்டாவோ அந்த மாதிரி இது மாறிடும். அந்த மாதிரி மாறின புத்தகங்களை வந்து நீங்கள் விக்கி மூலத்தில் நீங்கள் இங்கே பார்க்கலாம். பாருங்கள், இதெல்லாம் வந்து இதற்கு முன்னாடி நம்ம முடித்த புத்தகங்கள். சிலை எழுபது மூலமும் அப்படின்ற புத்தகத்தை வந்து நம்ம மொத்தமாக முடிச்சுட்டு இது வந்து அழகாக டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வந்து இதெல்லாம் மெஷின் ரீடபிள். இது ஒரு எந்த மெஷினுக்கு கொடுத்தாலும் சரி, எல்எல்எம்க்கு கொடுத்தாலும் சரி, இதெல்லாம் எளிதாக வந்து அது புரிஞ்சு பார்த்துக்கிறோம். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அழகாக படிச்சுக்கலாம். டெக்ஸ்ட் ஃபார்மில் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து எளிதாக ஆடியோவுக்கும் மாற்றிக்க முடியும். ஆக அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை இந்த வகையில் நீங்கள் வந்து போட்டு நீங்கள் பாதுகாத்துக்க முடியும். சரி, இது புத்தகத்துக்கு நம்ம அப்படியே விட்டுட்டு இப்போ நம்ம படங்களுக்கு வருவோம். அந்த பல்லுடகத்தை எடுத்துக்குவோம். ஒரு ஆடியோவாக இருந்தாலும் சரி, ஒரு வீடியோவாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து ஒரு வேறு ஏதோ 3Dயாக கூட எடுத்துக்கோங்க. அதை நம்ம எப்படி ஏற்றுவது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம எங்கே போகணும்னா விக்கி காமன்ஸ்க்கு திருப்பி அந்த தளத்துக்கே போயிடுவோம். நான் வந்து திருப்பி பேக் அடிச்சு போயிடுறேன். சரி, இந்த பக்கத்துக்கு வந்துக்கோங்க. இந்த பக்கத்துக்கு வந்தீங்கன்னா இங்கே அப்லோடுன்றதை நீங்கள் சொடுக்குங்க. முதல் விஷயம், நம்ம வந்து ஒரு தகவலை வந்து மற்றவங்களுக்கு பகிரணும்னு நினச்சி சேர்க்குறோம்னா அதற்கான உரிமம் இருக்கா அப்படின்னு நான் பார்த்துக்கணும். உரிமம்ன்றது எப்படின்னா, அது வந்து ஒன்று நம்ம எடுத்த படமாக இருக்கணும், அல்லது வந்து நமக்கு உரிமை உள்ள படமாக இருக்கணும். உரிமை உள்ள படம்னா ஒன்று நம்ம அந்த நிறுவனத்தோடைய பிரதிநிதியாக இருக்கலாம், அல்லது நாம காசு கொடுத்து ஒருத்தரை வந்து எடுக்க சொல்லியிருப்போம். அப்போ அந்த படம் நமக்கு உரிமையாக இருக்கும். அந்த மாதிரி ஏதோ வகையில் நமக்கு உரிமையான படமாக இருக்கணும். இன்னொருத்தருடைய படத்தை நம்ம அவருடைய அனுமதி இல்லாமல் எடுக்கக்கூடாது. அதுதான் ஒரு முக்கியமானது. ஒரு நல்ல நோக்கம் தானே, அதனால நான் வந்து என்னோட நண்பருடைய படத்தை எடுத்து நான் ஏத்துறேன் அப்படின்னா அது வந்து ஒரு முறை கிடையாது. உரிய முறையில் அவரே ஏற்றணும், அல்லது அவர்கிட்ட வந்து சரியான உரிமத்தை வாங்கி நீங்கள் ஏற்றணும். அப்போ நாங்கள் என்ன பொதுவாக சொல்லுவோம்னா, உங்களுடைய கோப்புகளை மட்டும் ஏற்றுங்க. நீங்க எடுத்த படங்களோ, நீங்க பதிவு செஞ்ச ஆவணத்தையோ, அல்லது உங்களுடைய நிறுவனம் சார்ந்த ஒன்றை உங்களுக்கு அனுமதி இருந்தா மட்டும் ஏற்றுங்க அப்படி சொல்லுவோம். ஏன்னா இந்த விக்கி காமன்ஸ்ல வந்து இந்த காப்புரிமையை வந்து ரொம்ப ரொம்ப கவனமா பார்ப்பாங்க. நீங்க சின்னதா ஒரு எழுத்து அந்த 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 உரிமத்துல தப்பா விட்டா கூட அதை சரிப்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி இந்த படத்தை நீக்கிடுவாங்க. ஏன்னா நமக்கு வந்து காப்புரிமை முக்கியம். இன்னொருத்தருடைய ஒரு அறிவு வளத்தை வந்து நம்ம திருடி பொது உரிமை ஆக்கக்கூடாது. அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருப்பாங்க. நீங்க ஒரு படத்தை ஏத்துறப்போ வந்து உங்களுடைய படம் தான், இந்த உரிமத்துல தான் கொடுக்குறேன், தெளிவா கொடுக்கணும். சரி, நம்ம எப்படின்னு பார்க்கலாம். அப்லோட கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இந்த பக்கம் வந்துடும். இங்க நம்ம வந்து கிளிக் மீடியா ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி சொடுக்கணும்னா நமக்கு வந்து இந்த 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 திரை வந்துடும். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் வந்து இந்த படத்தை எடுத்துக்கிறேன். உதாரணத்துக்கு நான் ஏற்ற போகிறதுல இந்த படத்தை நான் எடுத்துக்கிறேன். நான் ஓப்பன்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்க, நான் அந்த படத்தை அப்லோடு சொன்னோன்னே இந்த படமானது விக்கி காமன்ஸ்க்கு ஏறிடுச்சு. பாருங்க, அப்லோடுன்னு வந்துருச்சு. அப்லோடுன்னா ஏறிடுச்சு. ஆனால் பப்ளிஷ் ஆகலை, பதிப்பாகவில்லை. ஏன்னா அதற்கு முன்னாடி அந்த லைசன்ஸோ மற்ற விவரங்களும் கேட்கும். இப்போ பாருங்க, நான் வந்து ஏற்றுனதுக்கப்புறம் சின்னதாக ஒரு குறிப்பு சொல்லுது, உங்களுடைய தனிநபர் தகவல்கள் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது ஏன்னா நம்ம வந்து ஒரு பொது தளத்தில் கொடுக்குறோம். அப்போ வந்து நம்மளுடைய கைபேசி எண்ணோ, அல்லது நம்மளுடைய முக்கியமான அல்லது நம்மளை அடையாளப்படுத்தக்கூடிய எண்களோ, அல்லது நம்மளுடைய செல்ஃபி மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் அவன் ஏற்றக்கூடாது. எல்லாத்துக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு கலைக்களஞ்சியத்துக்கு தேவைப்படக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஆவணமாக இருக்கணும். அப்போ நீங்கள் வந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோ, அல்லது ஏதோ ஒரு ஆவணத்தை எடுத்துகிட்டு கீழே உங்களுடைய கையெழுத்தை போடுறதோ, வாட்டர் மார்க் போடுறதோ, அதெல்லாம் வந்து நம்ம பொதுவாக இங்கே ஏற்றுக்க மாட்டோம். அப்போ வந்து அந்த மாதிரி பர்சனல் தகவல்கள் இருந்துச்சுன்னா அதை நீக்கிட்டு ஏற்றுக்கலாம். இப்போ நம்ம கண்டினியூ கொடுக்கணும். பாருங்க, படத்தை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்மகிட்ட முதல் கேள்வியே என்ன கேட்குது, இது உங்களுடைய படமா அல்லது இன்னொருத்தருடைய படமா கேட்குது. ஒருவேளை இன்னொருத்தருடைய படம் அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா அந்த உரிமத்தை சரியாக நம்ம கொடுக்குறோம். அது வந்து இந்த மாதிரி கார்பரேட் லால இருக்குது. இந்த மாதிரி ஆத்தர் வந்து
எனக்கு கொடுத்துருக்காரு 70 வருஷம் ஆச்சு அல்லது 100 வருஷம் ஆச்சு அப்படின்னு ஏதோ அந்த ஒவ்வொரு நாட்டுக்குமான திட்டங்கள் இருக்கு. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 60 ஆண்டுகள். நீங்க அமெரிக்கால இருந்து பண்ணீங்கன்னா அதிகமாக அது 70 ஆண்டுகள் நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. ஒவ்வொரு நாட்டுக்கும் நாடு மாறும். அந்த அந்த புத்தகத்துக்கான நாடு எதுவோ அந்த நாட்டுக்கான காப்புரிமை விதி எதுவோ அதை நம்ம பயன்படுத்திக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 70 ஆண்டுகள் இருக்கு சில நாடுகளில். அப்போ 70 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னா, அதாவது அந்த ஆசிரியர் மறைந்து 70 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னா அந்த படைப்பு பொது உரிமத்தில் இருக்கும். இது பொதுவாக உலகத்தில் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து 60 ஆண்டுகள். அப்போ நம்ம வந்து அதுக்கேற்ற விதியை கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி அது ஒருவேளை வந்து ஏதாவது அமைப்புலேருந்து எடுக்கிறீங்க. உதாரணத்துக்கு இப்போ தமிழ் மரபு அறக்கட்டளையோட தலைமை பார்த்தீங்கன்னா கீழே கிரியேட்டிவ் காமன்ஸ் போட்டிருப்பாங்க. இப்போ ஒருவேளை அதை நம்ம எடுத்து இங்கே ஏற்றுறோம் அப்படின்னா அந்த இணையத்தோடைய முகவரியை கொடுக்கலாம். அங்கே அதான் சோர்ஸ், நம்ம அங்கேருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த யூஆர்எல் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து ஆத்தர் யார், இப்போ அந்த படத்தை எடுத்தவங்களுடைய பேர் இருந்துச்சுன்னா அந்த பேரை நம்ம கொடுத்துக்கலாம். எதுக்குன்னா உரிய கிரெடிட்ஸ் கொடுக்கறதுக்கு. இந்த படத்தை யார் பயன்படுத்தினாலும் இந்த படமானது இன்னார் எடுத்த படம் இந்த தளத்திலேருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு வெரிஃபிகேஷனுக்கும் உகந்ததா. இப்போ இந்த படத்தை யாராவது ஒருத்தர் இது ஃபேக் வீடியோ அப்படின்னு சொன்னா கூட நமக்கு சரி பார்க்கறதுக்கான ஒரு வழிமுறையும் இது இருக்கும். சரி, இல்லை இது உங்களுடைய படம் தான் அப்படின்னா நீங்கள் மேலுக்கு சொடுக்கலாம். அப்போ கேள்விகள் ரொம்ப எளிதாக இருக்கும். உங்களுடைய படம்னா நீங்கள் எந்த உரிமத்தில் கொடுக்குறீங்க, இது என்டையர் என்னோட ஒர்க்குன்னு சொல்வீங்க. எந்த உரிமத்தில் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும். இந்த 3 வகையான லைசன்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் எதை வேணால் தெரிவு செஞ்சுக்கலாம். இந்த 0ன்றது பார்த்தீங்கன்னா அது வந்து எதுவுமே நீங்கள் செய்ய வேணாம், எல்லாமே இலவசம் அப்படின்னா நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். சிசி 0 எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் உங்கள் பேரை கூட சொல்லணும் அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கலாம், சிசி 0 கொடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரிபியூஷன் கொடுக்கணும், அதே உரிமத்தில் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை கொடுக்கலாம். அந்த அட்ரிபியூஷன் 4.0 ஷேர் லைக் அதே உரிமத்தில் கொடுக்குறதா இருந்தால் இது, பேர் மட்டும் கொடுக்குறதா இருந்தால் இது. அது அந்த 3 வகை தான். உங்களுக்கு எது விருப்பம் பண்ணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம பொதுவாக என்ன செய்வோம்னா கடைசி இதை எடுத்துக்குவோம். ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு அட்ரிபியூஷனும் கொடுக்கும், அதே உரிமத்தில் தான் அவங்களும் வெளியிடுவாங்க. அந்த உரிமத்தை நம்ம பொதுவாக எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் அவ்வளோதான், அடுத்து நெக்ஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், நம்ம உரிமத்தை தேர்வு செஞ்சுட்டோம். அதற்கப்புறம் இங்கே போனீங்கன்னா தான் இந்த விவரத்தை கொடுப்பீங்க. இந்த படம் நீங்கள் யோசிக்கணும் எப்படின்னா, நம்ம ஒரு படத்தை ஏற்றுறோம், அந்த படத்தை அந்த சூழலே தெரியாத ஒருத்தர் வந்து பார்ப்பாரு. அவருக்கு வந்து ஒரு 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 தூண் அப்படின்னாலே அது எப்படி இருக்குமே தெரியாது அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும். அப்போ இதை நம்ம தான் சொல்லணும், இது வந்து ஒரு தூண், இது வந்து ஒரு மலை, இது வந்து கதவு அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்கணும். அதை நம்ம இங்கே செய்வோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் கேப்ஷனில் வந்து நம்ம கொடுக்கலாம். கேப்ஷன்னா ஒரு வரியில் சொல்லுவோம். இங்கே டிஸ்கிரிப்ஷன்னா கொஞ்சம் கூடுதல் வரிகளில் ஒரு 3-4 வரிகளில் அந்த படம் எதை பற்றியது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு தொழிற்சாலை போகிறோம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு மெஷினரியை படம் எடுத்திருக்கோம். அந்த படத்தை ஏற்றுறப்ப வந்து சொல்லணும், இந்த மெஷின் வந்து மக்காச்சோளத்துல இருந்து, அதாவது அந்த மக்காச்சோளம் செடியிலிருந்து சோளத்தை வந்து பிரிக்கக்கூடிய ஒரு மெஷின் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே விவரத்தை கொடுக்கணும். அப்போதான் அந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு வந்து புரியும். இல்லாட்டி அது என்ன படம்னு தெரியாது. அதே மாதிரி தேடி எடுக்கிறவங்களுக்கும் அது காட்டும். உதாரணத்துக்கு மக்காச்சோளம் தேடினாங்கன்னா இந்த படம் காட்டணும்னா வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் தெளிவாக இருக்கணும். இந்த படத்தை பற்றி மட்டும்தான் சொல்லுவோமே தவிர படத்தோட வரலாறோ அது படத்தை பற்றின இதர கட்டுரை வடிவங்களை நம்ம இங்கே கொடுக்க மாட்டோம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். டிஸ்கிரிப்ஷன் வந்து அதெல்லாம் கொடுக்கப்படுது. படம் என்ன அப்படின்னு தான் கொடுப்போம். உங்களுக்கு இந்த படத்தோட வரலாறு அப்படி சேர்க்கணும்னா அதை நீங்கள் விக்கிபீடியாவில் போய் சேர்க்கலாம். விக்கிபீடியாவில் போய் இப்போ உதாரணத்துக்கு இப்போ மக்காச்சோளத்தை பற்றின ஒரு மெஷின்னா கூட மக்காச்சோளத்துக்கான ஒரு கட்டுரையை நீங்கள் உருவாக்கிட்டு அதில் போய் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது வேற. ஆனால் இங்கே டிஸ்கிரிப்ஷன்றது வந்து இந்த படத்தை பற்றிய குறிப்பு மட்டும்தான் இருக்கணும். இந்த படம் என்ன, இது எந்த காலத்தில் எடுத்தது, எந்த நேரத்தில் எடுத்தது, எந்த சூழல் எடுத்தது, இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எலக்ட்ரிக்கலாக இயங்கக்கூடிய ஒரு மெஷினா, அல்லது வந்து எலக்ட்ரானிக்ஸில் இயங்கக்கூடிய மெஷினா, அல்லது டீசலில் இயங்குறது, அந்த மாதிரியான விவரங்களில் கொடுக்கலாம். அப்புறம் முக்கியமாக டைட்டில் அதே முன்னாடி அந்த யூசர் நேம் சொன்ன மாதிரி இந்த டைட்டிலும் யூனிக்கானது. அப்போ நமக்கு ஒரு சில நேரங்களில் வந்து சிக்கல் இருக்க போகுது. அதுக்கு நீங்கள் சூரியகாந்தி படம் எடுத்தீங்கன்னா சன்ஃப்ளவர்னு பேர் வைக்க முடியாது. ஏன்னா சன்ஃப்ளவர்ன்ற பேரில் ஏற்கனவே நிறைய படங்கள் இருக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் அதை விரிவாக்கி சன்ஃப்ளவர் இன் மதுரை அல்லது சன்ஃப்ளவர் இன் காஞ்சிபுரம் அப்படின்னு ஏதோ ஒரு ஊர் பேரோ இந்த இடத்துல எடுத்த பேரை கொஞ்சம் விரிவாக நம்ம எழுதிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ மதுரை நான் வந்து தமிழையும் பேர் வைக்கலாம், நம்ம வந்து ஆங்கிலத்தில் வைக்கிறது சிறப்பு. ஏன்னா வந்து இது வந்து எல்லா மொழிகளுக்குமானது. அதனால் வந்து நம்ம வந்து ஆங்கிலத்தில் வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ மதுரை ஸ்ட்ரீட்ஸ் அப்படின்னு சொல்லி வைக்கிறோம். அதுவே சொல்லிடும், அதே பேரில் ஒரு படம் இருக்குன்னா ஏற்கனவே இருக்குன்னு சொல்லும். இப்போ அது சொல்லலை அப்போனா வந்து இந்த டைட்டில் நம்ம வச்சுக்கலாம் இந்த படத்துக்கு. ஒருவேளை வந்து ஒரே ஸ்ட்ரீட்டை பற்றி 2-3 படங்கள் எடுத்திங்கன்னா ஸ்ட்ரீட் 1, ஸ்ட்ரீட் 2, ஸ்ட்ரீட் 3 அப்படின்னு சொல்லி நியூமெரிக்கலாக கூட நம்ம சேர்த்துக்கலாம். கேப்ஷன் கொடுக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். ரெண்டுலையுமே வந்து பல மொழிகளை பயன்படுத்திக்கலாம். நம்ம ஆங்கிலத்தில் கொடுத்தோம்னா எல்லாத்துக்கும் புரியும்.
நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்து பண்ணுறதுனால வந்து தமிழே நம்ம தேர்வு செஞ்சுக்கலாம். நம்ம இங்கே போயிட்டு தமிழ்னு அடித்தோம்னா தமிழுக்கான அந்த பெட்டி வரும். இந்த வந்துருச்சு. தமிழில் கேப்ஷன் வச்சுக்கலாம். அப்போ தமிழை இன்டர்ஃபேஸாக மாற்றுறவங்களுக்கு இல்லை தமிழை தேடுறவங்களுக்குலாம் வந்து இந்த இந்த சொற்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் அவங்களுக்கு போய் சேரும். அப்போ நாம் பொதுவாக என்ன செய்வோம்னா, தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் பயிற்சி கொடுக்கல, தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் பண்ணுங்கள், 2 மொழிகளையும் நீங்கள் கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை மாதிரி நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். அடுத்து இந்த படமானது அல்லது இந்த கோப்பானது அல்லது இந்த காணொலியானது என்னைக்கு வெளியிடப்பட்டுச்சு அந்த டேட்டை நம்ம கொடுப்போம். ஆனால் இது வந்து மேண்டேட்டரி கிடையாது. நம்ம கொடுத்தா இன்னும் அத்தன்டிசிட்டியாக அது இருக்கும். கொடுக்காம விட்டாலும் பரவாயில்ல, இது வந்து மேண்டேட்டரி கிடையாது. சரி, நம்ம இன்னும் கொஞ்சம் அதுக்கு நம்பகத்தன்மைக்காக நம்ம வந்து எந்த தேதியில் இந்த படம் எடுக்கப்பட்டது நம்ம சேர்த்துக்கலாம். மணிக்கு ஃப்யூச்சரில் இருக்கனால வந்து எடுத்துக்கல, நம்ம வந்து சரியான தேதியை கொடுத்தோம்னா அதை எடுத்துப்போம். அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஏதாவது குறிப்பிட்ட ஒரு பூகோள புள்ளியில் எடுத்திருப்பீங்க, உதாரணத்துக்கு தொல்லியல் களமாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து லாட்டிடியூட்லாம் கொடுப்போம். அப்போ அதை கூட இங்கே கொடுக்கலாம். கொடுத்தோம்னா நமக்கு வந்து நாளைக்கு மேப்பில் போடுறதுக்கு இந்த படங்கள்லாம் வந்து அழகாக போய் அங்கே உட்காந்துரும். அந்த மாதிரியான சில கருவிகள்லாம் இருக்குது. அதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி லாட்டிடியூட்லாம் கொடுத்துக்கலாம். கீழே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி ஒன்று இருக்குது. இதுவும் ஆப்ஷனல் தான். ஆனால் கேட்டகரி இருந்துச்சுன்னா கொடுத்துக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து கல்வெட்டை பற்றி எடுக்கிறீங்க அப்படின்னா, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரியை உருவாக்கி அதுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா எல்லா கல்வெட்டுகளையும் ஒரு கேட்டகரிக்குள்ளே நீங்கள் பார்க்க முடியும். அதுக்காக நம்ம கேட்டகரி கொடுக்குறோம். ஒருவேளை உங்களை மாதிரி இன்னொருத்தர் ஏற்றிருப்பாரு, அது எல்லா படங்களுக்குமான ஒரு 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 வலைப்பின்னலாக இந்த கேட்டகரி இருக்கும். இந்த மாதிரி கேட்டகரியில் நம்ம போட்டு சேர்த்துட்டு அவ்வளோதான். அப்புறம் பப்ளிஷ்னு கொடுத்தோம்னா அடுத்த நொடியே இந்த படம் வந்து பப்ளிஷ் ஆயிடும். பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம முன்னாடி காட்டின மாதிரி ஒரு பக்கம் வந்துடும். இவ்வளோதான். நம்ம என்ன செய்வோம்னா, அந்த படத்தை அப்லோட் பண்ணுவோம். அது உங்களோட உரிமமா மற்றவங்களோட உரிமமா அப்படின்னு தெளிவுபடுத்துவோம். அதற்கப்புறம் அதை பற்றி விவரத்தை கொடுப்போம். டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், கேப்ஷன், அப்புறம் அந்த டேட்டு, கேட்டகரி இதெல்லாம் ஆப்ஷனலாக நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டோம்னா, இப்போ நான் உதாரணத்துக்கு நான் வந்து இன்னொரு படத்தை நான் ஏற்றிய இன்னொரு படத்தை நான் காட்டுறேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த படத்தை எடுத்தீங்கன்னா, இது வந்து இப்போ கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்னாடி திண்டுக்கல்ல நடத்தின ஒரு பயிற்சி. இப்போ இந்த படத்தை ஏற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். உங்களோட டைட்டில் வந்து இங்கே வந்துடும். கீழே வந்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த அந்த டிஸ்கிரிப்ஷன், இப்போ நான் கொடுத்த ஆங்கிலத்தில் கொடுத்த இந்த கேப்ஷன் வந்து இங்கே இருக்குது. அப்போ யாரோ ஒருத்தர் தெரியாத ஒருத்தர் வந்தால் கூட தெரியும், இது வந்து ஒரு விக்கியில் சயின்ஸ் ஒர்க் ஷாப் வந்து செப்டம்பரில் நடந்திருக்கு, அந்த ஒர்க் ஷாப்போடைய பின்னணியிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு வியூ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இது தெரியும். அந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனை தெளிவாகவும் கொடுத்துக்கலாம். அப்புறம் பாருங்கள், கீழே வந்தீங்கன்னா கேட்டகரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு கேட்டகரி வச்சுருக்கோம். அந்த கேட்டகரியில் வந்துருக்கு. இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரியான ஈவெண்ட்ஸோட எல்லா படங்களும் இங்கே பார்ப்பீங்க. அதே மாதிரி அடுத்து அதுக்கான பேரண்ட் கேட்டகரி போனீங்கன்னா அதுக்கும் மேலே இருக்கக்கூடிய மொத்தமான ஈவெண்ட்ஸை நம்ம இங்கே பார்க்கலாம். அந்த மாதிரி வந்து இந்த கேட்டகரி வந்து நமக்கு பயன்படும். சரி, இப்போ நம்ம முன்பக்கத்துக்கு வருவோம். இதில் நீங்கள் இப்போ விளக்கம் கொடுக்குறப்ப வந்து கவனிச்சிடலாம், அந்த ஒரு லோகோ இங்கே இருக்கும். விக்கி சயின்ஸ் காம்படிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்டு பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த போட்டியை பற்றி நம்ம விளக்கம் கொடுக்குறேன். அதுதான் வந்து முக்கியமான ஒரு நோக்கமாகவும் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க இந்த திட்டத்தை வந்து விக்கிமீடியா திட்டங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், நிறைய பேர் பங்களிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் சில தனிப்பட்ட ஆர்வங்கள் இருக்கும். ஒருவருக்கு வந்து பட்டாம்பூச்சி பிடிச்சிருக்கும், சிலருக்கு வந்து பறவைகள் பிடிச்சிருக்கும், சிலருக்கு வந்து அறிவியல் பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களை ஊக்கப்படுத்துவதற்கு அவ்வப்போது நாங்கள் வந்து ஒரு போட்டி நடத்துவோம், சர்வதேச அளவில் ஒரு போட்டி. உதாரணத்துக்கு விக்கி லவ்ஸ் பட்டர்ஃப்ளைன்னு சொல்லி ஒரு பெரிய போட்டி. அது எப்படின்னா பட்டாம்பூச்சிகளை மட்டும் எடுத்து ஆவணப்படுத்துவாங்க. பட்டாம்பூச்சி ஆர்வலர்கள் எல்லாமே சேர்ந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து மருத்துவத்துக்கு மட்டும் சில இடங்களில் பண்ணியிருக்கோம். அது மாதிரி பொதுவாக வந்து விக்கி சயின்ஸ்ன்னு சொல்லி ஒரு காம்படிஷனில் எப்படின்னா அறிவியல் சார்ந்த பல்லூடகங்களை ஆவணப்படுத்துவது, குறிப்பாக படங்கள், காணொலிகள், இதை வந்து நம்ம ஆவணப்படுத்துறதுக்கான ஒரு போட்டி தான் இது. அது உலக அளவில் நடக்கக்கூடிய ஒரு சர்வதேச போட்டி. அந்த போட்டிக்கான தளம் பார்த்தீங்கன்னா விக்கி சயின்ஸ் காம்படிஷன் சொல்லி இந்த இருக்கும், wikisciencecompetition.org. இது எப்படின்னா விக்கி காமன்ஸ் தான் அந்த போட்டி நடக்குது. ஆனால் அந்த போட்டியை ஒருங்கிணைக்கக்கூடியவங்க வந்து இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுக்கறதுக்காக தனியாகவே வந்து சைட்டாகவே திறந்துட்டாங்க. விக்கி சயின்ஸ் காம்படிஷன் சொல்லி இந்த தளம் இருக்கும். இதில் போனீங்கன்னா ஒரு 8 கேட்டகரி இருக்கும். அந்த 8 கேட்டகரியில் உலகம் முழுக்க இருக்கக்கூடியவங்க அறிவியல் சார்ந்த படங்களை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்டகரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாருங்க, பீப்புள் இன் சயின்ஸ், அறிவியல் சார்ந்த ஆய்வுகளில் ஈடுபடக்கூடிய மனிதர்கள். அது வந்து ஒரு சின்ன ஒரு ஊழியராக இருந்தாலும் சரி, ஆய்வாளராக இருந்தாலும் சரி, ஆனால் அறிவியல் சார்ந்து ஒரு ஏதோ செய்கிறாங்கன்னா அதை நம்ம ஆவணப்படுத்துறதுக்கான கேட்டகரி இது. மைக்ரோஸ்கோபிக் இமேஜஸ், நம்ம நுண்ணுயிர்களை பார்க்கக்கூடிய படங்கள், அவற்றை நம்ம எடுத்துலாம்.
நான் ஃபோட்டோகிராஃபிக் இமேஜஸ் இருக்கு. சில சமயம் வந்து நம்ம கேமரால எடுத்திருக்க மாட்டோம். நம்ம வந்து ஏதாவது ஒரு இல்லூஷனாவோ அல்லது வந்து சிமுலேட் பண்ணியோ அல்லது கம்ப்யூட்டர் ஜெனரேட் பண்ண படங்களா இருக்கும். அதெல்லாம் இந்த கேட்டகரியில வரும். இமேஜ் செட் நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஒரே நேரத்துல, ஒரே இடத்துல வெவ்வேறு காலகட்டத்துல நம்ம எடுத்திருப்போம். நிலாவா இருக்கலாம் அல்லது வந்து மரங்களா இருக்கலாம். அது வளரக்கூடிய வளர்ச்சிய நம்ம பார்த்திருப்போம். அந்த மாரியான இமேஜ் செட்ட நம்ம வந்து எடுத்து இந்த வகையில நம்ம ஏத்தலாம். அப்புறம் இயற்கையான காட்சிகள், வைல்ட் லைஃபோ, நேச்சரோ, இதுதான் நம்ம வந்து பெரும்பாலும் நம்ம மதுரையை சுற்றி நம்ம நிறையா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மதுரையை பற்றி நம்ம ஆவணப்படுத்தாமல் இருக்கோம். குறிப்பாக தமிழ்நாடே எடுத்தால் கூட நம்மளுடைய இயற்கை வளங்களோ அல்லது வந்து தொல்லியல் களங்களை பற்றி நம்ம ஆவணப்படுத்தாமல் இருப்போம். அவற்றையெல்லாம் நம்ம வந்து இந்த கேட்டகரியில் வந்து நம்ம ஆவணப்படுத்தலாம். அது இந்த போட்டியும் ஒரு பகுப்பாக கொடுத்துருக்கு. வைல்ட் லைஃப் அண்ட் நேச்சர் இதை வந்து இந்த கேட்டகரியில் ஏற்றிக்கலாம். அஸ்ட்ரானமி இருக்குது. இதெல்லாம் அல்லாத ஜென்ரல் கேட்டகரி, ஜென்ரல் சயின்ஸ் எதுவாக வேணா இருக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அடுப்பில் கொதிக்கக்கூடிய ஒரு சோத்து பானையாக இருந்தால் கூட அதை கூட நீங்கள் படம் எடுத்து அதில் இருக்கக்கூடிய அறிவியல் கூறு என்ன அப்படின்னு நம்ம எழுதணும். அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து சொல்வீங்க, இந்த இந்த அறிவியல் இந்த இந்த பானை வந்து இந்த இத்தனை சென்டிகிரேட்ல வந்து கொதிக்கிறப்ப வந்து அரிசி வந்து வேகுது அப்படின்னு சொல்லி நம்ம அறிவியல் கூறுகளை நம்ம விளக்கம் கொடுக்கலாம். ஆக நோக்கம் என்னன்னா, அறிவியல் சார்ந்த படங்களை ஆவணப்படுத்துவதும் அதன் மூலமாக அறிவியல் சார்ந்த விழிப்புணர்வை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான் இந்த போட்டியோட நோக்கம். ஒரு ஒரு இன்னொரு ஒரு ஒரு புள்ளி ஒன்று இருக்கு. அதை நான் சொல்லிடுறேன். என்ன புள்ளினா, நம்ம இங்க இணைக்கக்கூடிய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்லா திட்டங்களுக்கும் பொதுவான படங்கள். அப்படின்னா, தமிழ் விக்கிபீடியால இருக்கக்கூடியவங்களும் இந்த படத்தை பயன்படுத்திக்கலாம். ஹிந்தி விக்கிபீடியா இருக்கவங்களும் பயன்படுத்திக்கலாம். ஜெர்மன் விக்கிபீடியால இருக்கவங்களும் பயன்படுத்திக்கலாம். இந்த படமானது ஒரு பொதுவான ரெபாசிட்டரியா இருக்கும். நீங்க ஒரு இப்ப இப்ப ஏதோ ஏதோ ஒரு முக்கியமான ஒரு கன்னியாகுமரியில வந்து திருவள்ளுவர் படத்தை நீங்க ஏத்திட்டீங்கன்னா, அந்த படத்தை உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மொழிக்காரங்களும் எல்லா திட்டத்திலையும் நீங்க இலவசமா பயன்படுத்திக்கலாம். ஒரு சின்ன ஒரு வரி தான். அந்த வரிய மட்டும் நீங்க விக்கிபீடியா கட்டுரையில போட்டீங்கன்னா அந்த படம் வந்துரும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இந்த படம் இருக்கு. இந்த படத்த பத்தி நீங்க வந்து ஒரு மலையாள விக்கிபீடியால ஒரு கட்டுரை எழுதிட்டீங்க. சரியா? அந்த கட்டுரைக்குள்ள அந்த படத்த கொண்டு வரணும்னா, நீங்க புதுசா போய் அப்லோட்லாம் பண்ணவே தேவையில்ல. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, யூஸ் திஸ் ஃபைல் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இந்த அழகா வந்து இந்த ஒரு வரி வரும். அது வந்து ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு ஒரு வரி. அத நம்ம பொதுவா வந்து சின்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க டெக்னிக்கலா. அந்த சின்டாக்ஸ் அப்படியே நகல் எடுத்துட்டு போய் நீங்க விக்கிபீடியா பக்கத்துல போட்டு நீங்க பப்ளிஷ் பண்ணாலே இந்த படமானது அங்க வந்துரும். ஏன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாரி இது எல்லா திட்டங்களுமே வந்து விக்கிமீடியா அறக்கட்டளை கீழ வரதுனால, எல்லாத்துக்குள்ளயும் வந்து ஒரு நெருக்கம், ஒரு ஒற்றுமை இருக்கும். நீங்க விக்கிபீடியா கட்டுரை உருவாக்குனீங்கன்னா, அந்த கட்டுரை வந்து இந்த பக்கத்துல கீழ இணைக்கப்பட்டிருக்கும். இந்த படத்த கட்டுரையில நீங்க இணைச்சுக்கலாம். அப்ப எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நெருக்கம் இருக்கும். நம்ம எங்க போய் எத பயன்படுத்தினாலும், நம்ம வந்து திருப்பி அந்த ஒரு சக்கரத்த வந்து புதுசா கண்டுபிடிக்க தேவையில்ல. ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நம்மளுடைய நோக்கம். அப்ப நீங்க இந்த போட்டியில ஏற்றக்கூடிய அறிவியல் படமானது, நாளைக்கு அறிவியல் சார்ந்த கட்டுரைகள் எழுதுறப்போ வந்து இந்த படங்கள்லாம் வந்து அங்க பயன்படுத்த ஒரு பெரிய உதவியா இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, நாளைக்கு வந்து இப்ப இப்ப கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய அந்த ஆய்வகத்த பத்தி நம்ம கட்டுரை எழுதுறப்ப பார்த்தீங்கன்னா, அது தொடர்பான படங்கள் ரொம்ப குறைவா இருந்துச்சு. இப்போ நம்ம மாரி நபர்கள் வந்து அத போட்டிக்காக ஏத்திருந்தாங்கன்னா, அந்த படத்தை நம்ம அந்த கட்டுரைகள்ல இணைச்சுக்க முடியும். அப்ப இதான் வந்து ஒரு கூட்டு உழைப்புக்கான ஒரு 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 நல்ல ஒரு தன்மைய நம்ம பார்க்குறோம். அப்ப இந்த போட்டிய நம்ம அதுக்காக பயன்படுத்திக்கலாம். இதுக்கு உலகளவுல பெரிய பரிசுகளும் இருக்கு. விதிமுறைகளும் இருக்கு. இதோடைய போட்டி பார்த்தீங்கன்னா, நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல நடக்குது. அ நான் முன்னாடி சொன்ன விக்கி காமன்ஸுக்கான அதே விதிகள் தான் இங்கேயும் பொருந்தும். உங்களுடைய சொந்த படமா இருக்கணும், உங்களுக்கு உரிமை இருக்கக்கூடிய படங்களா இருக்கணும். அதே மாரியே இந்த இந்த லைசென்ஸ் தான் குடுத்துருக்கணும். நீங்க வந்து ஒரு கார்ப்பரேட் பண்ணப்பட்ட படமா இருக்கும். நீங்க வந்து ஃபோட்டோகிராஃபரா இருப்பீங்க. உங்க படத்துல உங்க படம் வந்து கார்ப்பரேட்டா இருக்கும். நீங்க வந்து யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு நெனச்சீங்கன்னா, நீங்க அதெல்லாம் போட்டிக்கு குடுக்க முடியாது. ஏன்னா வந்து நம்ம நோக்கமே வந்து அறிவ பகிரணும்னு நெனைக்கிறோம். பகிரணும்னு நெனைக்கக்கூடியவங்க இந்த லைசென்ஸ்ல நீங்க போட்டு தாராளமாக இந்த போட்டிக்கு நம்ம சமர்ப்பிச்சுக்கலாம். அப்புறம் பொதுவான ஒரு சில டிப்ஸ் ஒண்ணு, நல்ல டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். தெளிவான அறிவியல் விளக்கம் குடுத்துருக்கணும். அந்த இமேஜான குவாலிட்டியான இமேஜா இருக்கணும். போட்டிக்குன்னு வரனால குறைந்தது 2 மெகா பிக்சலாவது இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு துல்லியமா இருந்தா தான் போட்டிக்கு அவங்க எடுத்துக்குவாங்க. அப்புறம் கூடுதலான விவரங்கள் இங்க இருக்கு. நம்ம அத கூட சின்னதா வந்து ஒரு விரிவா சொல்லாம கூட விரைவா சொல்லிடுறேன். இந்த டைம்ல நீங்க பார்த்துக்கோ, நவம்பர் 1லேருந்து டிசம்பர் 15 வரைக்கும் இருக்கு. இந்த காலகட்டத்தில எடுத்த படங்களா தான் இருக்கணுமானா கிடையாது. நீங்க ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி எடுத்த படமா இருந்தாலும் சரி பரவால்ல. ஆனா இந்த காலகட்டத்துக்குள்ள நீங்க அப்லோட் பண்ணியிருக்கணும். அதான் அந்த போட்டிக்கு தேவை. அ அதான் முக்கியம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி அந்த 8 கேட்டகரி இங்க இருக்கக்கூடிய கேட்டகரி தான். குறிப்பா தமிழ்நாட்டுல நெறையா பள்ளிகள்ல, கல்லூரிகள்ல வந்து இந்த மாரியான அறிவியல்
கண்காட்சிகள் வைக்கிறாங்க. அவற்றையெல்லாம் நம்ம ஆவணப்படுத்தலாம். இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி வெளியுலகுக்கு தெரியாது. அதெல்லாம் நம்ம படம் எடுத்து ஏத்துனோம்னா, இன்னொரு பள்ளியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ட பார்த்து, இந்த படங்கள பார்த்து அவங்களுக்கு தூண்டுதலா இருக்கும். அவங்க அத உருவாக்குறதுக்கான வாய்ப்பா இருக்கும். அந்த மாரிலாம் நம்ம யோசிக்கலாம். சரி, இந்த 4 கேட்டகரி. அது போக தனியா ஒரு கேட்டகரி. இது வந்து இந்தியால இருந்து பங்களிப்பவர்களுக்கு மட்டும் இந்த கேட்டகரி. மொபைல் ஃபோட்டோகிராஃபி. ஏன்னா, அந்த அளவுக்கு நல்ல கேமரா இல்லாம இருப்பாங்க சிலர். அவங்களுக்கான மொபைல் கேட்டகரி வந்து இந்திய பயனர்களுக்கு மட்டும் இருக்கு. அது ஒரு கேட்டகரி. அப்புறம் பொதுவா உலக அளவுல நீங்க வெற்றி பெற்றீங்கன்னா பரிசுகள் இருக்கும். இந்திய அளவுல பார்த்தீங்கனாலும், இந்திய அளவுல பரிசுகள் இருக்கும். சான்றிதழ்கள் இருக்கு. இந்த மாதிரியான அ விஷயங்கள்லாம் இருக்கு. நம்மளுடைய நோக்கம் வந்து பரிசு அ பெற முடியாட்டி கூட நம்ம வந்து புதியவர்களா இருப்போம். பரவாயில்ல. ஆனா பங்கெடுத்து ஒரு அனுபவத்த எடுத்துக்கலாம். அறிவியல் சார்ந்த படங்கள. அ குறிப்பா வந்து அ இந்த அமர்வுல பொறுத்தவரைக்கும் நெறைய பேருக்கு வந்து தொல்லியல் சார்ந்த ஆர்வம் இருக்கும். அப்ப நீங்க அ ஆர்க்கியாலஜி சயின்ஸ் சம்மந்தப்பட்ட படங்கள நீங்க தாராளமா ஏத்தலாம் இந்த போட்டிக்கு. அப்ப வந்து அந்த மாரி படங்கள நம்ம தான் ஏத்த முடியும். அப்ப அதெல்லாம் ஏத்தி ஆவணப்படுத்துனோம்னா எல்லாத்துக்கும் அது அ பயனளிக்கக்கூடியதா இருக்கும். முன்னாடி சொன்னேன் எப்படி அக்கவுண்ட் உருவாக்குறது உங்களுக்கு விளக்கம் குடுத்துட்டேன். அந்த விளக்கம் தான் இந்த காணொளியில இருக்கும். அ இந்த முகவரி தான் நம்ம வந்து நான் உங்களுக்கு சொன்னேன், விளக்கம் குடுத்தேன். எப்படி அப்லோட் பண்றதுன்னு. ஒருவேள அ அப்லோட் பண்ணுவதில உங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. அது பயிற்சி வேணும் அப்படின்னா, இந்த முகவரிக்குள்ள போய்க்கோங்க. common.wikimedia.org போட்டு campaign.testன்னு இருக்கும். அதில போய் நீங்க அப்லோட் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்க அப்லோட் பண்ணி பார்த்து சரியா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அல்லது உங்களுக்கு கொஞ்சம் அம் அனுபவம் இருக்கு, ஏத்த முடியும்னா, நீங்க தாராளமாக நேரடியாவே ஏத்திக்கலாம். ரூல்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாரி, அது வந்து உங்களுடைய ஒரிஜினல் படங்களாகவோ, டயகிராம்ஸ் கூட இருக்கலாம். அந்த டயகிராம் பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு ஒரு பெரிய கான்செப்ட்ட உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னா, நீங்க வந்து அழகா ஒரு மைண்ட் மேப்போ, அல்லது வந்து ஃப்ளோ சார்ட்டோ நீங்களே வரையலாம். வரைஞ்சு, அத அந்த படத்த வந்து நீங்க அப்லோட் பண்ணலாம். அதுக்கெல்லாம் வந்து அந்த துறை சார்ந்த அனுபவம் இருக்கவங்க தான் பண்ண முடியும். நம்ம அதுக்காக தான் நெறைய பேர்ட்ட பேசுறோம். உங்க துறையில இருக்கக்கூடிய அறிவ வந்து நீங்க ஒரு படங்களாக மாற்றிக் குடுங்க. ஒரு 10 பக்கத்துல ஒரு கட்டுரையா பேசக்கூடிய ஒரு விஷயம், ஒரே பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு படம் வந்து பேசும். அதெல்லாம் வந்துட்டு இந்த இந்த வகையில நீங்க ஏற்றி இதுல சமர்ப்பிக்கலாம். ஓப்பன் லைசென்ஸா இருக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாரி பகிர்வு உரிமை இருக்கணும். அது நோ வாட்டர் மார்க், சிக்னேச்சர் இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து விக்கிமீடியா அக்கவுண்ட்ல தான் ஏத்தணும். நீங்க வந்து ஆ ஒரு ஒரு பேர்ல ஏத்திட்டு இன்னொன்னு வந்து வேற ஒரு பேர்ல ஏத்துனீங்கன்னா, அது வந்து வேற வேற பேரா தான் பாத்துக்கும். அது ஒண்ணு. அப்புறம் ஏஐ ஜெனரேட்டட் இமேஜஸ் தேவையில்ல. அது வந்து போட்டிக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஏஐ ஜெனரேட் பண்ற இமேஜ் வந்து எந்த ஒரு மனிதருடைய உள்ளீடும் இருக்காது. அ அதனால அத நம்ம வந்து போட்டிக்கு எடுத்துக்கிறதில்ல. அப்புறம் ஃபைல் ஃபார்மேட் எல்லாத்துக்கும் தெரியும். ஜேபக், பிஎன்ஜி, டிஃப் இந்த மாரி உலக அளவுல ஸ்டாண்டர்டான ஃபார்மேட் மட்டும் தான் அது எடுத்துக்கும். MP4 எடுத்துக்காது. அப்புறம் சில ஆடியோ ஃபார்மேட் இருக்கும். அந்த ஓஜிஜி மட்டும் தான் எடுத்துக்கும். ஆடியோ பொறுத்தவரைக்கும் ஓஜிஜிய தான் எடுத்துக்கும். வேற ஆடியோ ஃபார்மேட்ஸ் எடுத்துக்காது. ஏன்னா, அதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டான ஃபார்மேட். அதுக்காக இந்த ஃபார்மேட்ல தான் நம்ம ஏத்த முடியும். ஒருவேளை உங்களுக்கு வேற ஃபார்மேட்ல உங்களுடைய உங்களுடைய கேமரால எடுத்தா கூட, நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நெறைய கன்வெர்ட்டர்ஸ் டூல்ஸ்லாம் வந்துருச்சு. நம்ம அத வச்சு கன்வெர்ட் பண்ணி ஏத்திக்கலாம். இது ஏன்னா, இதான் வந்து ஓப்பன் ஃபார்மேட் இதெல்லாம். இப்ப ஓஜிஜின்னு ஏத்திட்டீங்கன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மென்பொருளும் இத படிக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம ஓஜிஜின்னு சொல்றோம். ஒருவேளை நீங்க MP4 எடுத்துட்டீங்கன்னா, சில மென்பொருட்கள வந்து MP4 படிக்க முடியாது. அந்த ஒரு தொழில்நுட்ப காரணங்களுக்காக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வகையில தான் நீங்க இங்க ஏத்த முடியும். சரி. அப்புறம் நான் பொதுவா சொன்னது நீங்க ஏற்றப்ப வந்து உங்களுக்கு அந்த உரிமை இருக்கான்னு பாருங்க. ஆ ரெஸ்பெக்ட் எவரிஒன் அது ஒரு முக்கியம். நீங்க வந்து இன்னொருத்தர அவங்க ஒரு வேளை வந்து ஏதோ ஒரு ஒரு மியூசியம் போறீங்க. படங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அங்க போய் நம்ம படத்த எடுத்துட்டு அவங்களுடைய அனுமதி இல்லாம, அவங்களுடைய அந்த அந்த ரெஸ்பெக்ட்ட மீறுற மாரி நம்ம செய்யக்கூடாது. அவங்கள தொந்தரவு பண்ற மாரி இல்லாம, அவங்களையும் மதிச்சு நம்ம ஏற்றணும். அப்புறம் பெர்மிஷன் இன்னொருத்தவங்கள்ட்ட எடுக்குறீங்கன்னா, அவங்க கிட்ட பெர்மிஷன் எடுத்துட்டு நீங்க ஏத்துங்க. அதே மாரி வந்து பிளேஸ்ட் எடுத்தாலும் பெர்மிஷன் எடுங்க. ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவ நீங்க ஏத்த வேணாம். தடை செய்யப்பட்ட இடமா இருக்கும். நம்ம ஆவணப்படுத்தணுமே நெனச்சு ஏத்திறக்கூடாது. ஏன்னா, அது வந்து ஒரு பொது அ முறைமைகளுக்கு அது முரணா இருக்கும். அதனால அவற்றையெல்லாம் ஏற்ற வேணாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்புறம் பொதுவா காப்பிரைட்ட பத்தி நான் ஏற்கனவே சொன்ன மாரி உங்களுடைய படங்கள்ல தான் ஏத்தணும். அப்புறம் முக்கியமா எனக்கு என்ட்ரி ஃபீஸ் கிடையாது. நெறைய பேர் வந்து இதுக்கு ஏதாவது கட்டணுமான்னு நினைப்பீங்க. என்ட்ரி ஃபீஸ் கிடையாது. நீங்க தாராளமாக அப்லோட் பண்ணிக்கலாம். அ மற்றவங்க ஏத்திய படங்களே நீங்க பார்த்துக்கலாம். பார்த்து நீங்க அதிலிருந்து புதிய புதிய கோணத்துல நீங்க யோசிச்சு நீங்க படங்கள ஏத்தலாம். யாரு பங்கெடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பங்கெடுக்கலாம் அந்த போட்டியில. அ சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணா பங்கெடுக்கலாம். அறிவியல் பூர்வமான படங்களாக அது இருக்கணும். மத்தபடிக்கு அதில எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. எத்தன படங்கள் ஏத்தலாம்னாலும் அதிலயும் வரையறை கிடையாது. நீங்க வந்து இந்த 8 கேட்டகரியில எத்தன படங்கள் வேணா ஏத்திக்கலாம். அப்புறம் வந்து கடந்த ஆண்டு எடுத்த படங்கள ஏத்தலாமா? நான் முன்னாடி சொன்ன மாரி, எப்ப எடுத்த படமா இருந்தாலும் பரவால்ல. நீங்க தாராளமாக ஏத்திக்கலாம். ஆ அதே மாரி வந்து உங்களுக்கு
ஃபோட்டோஷாப் பண்ணப்பட்ட இமேஜஸ். அதாவது நீங்க அத வந்து டிஜிட்டலா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க, மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க, கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அந்த படங்கள்லாம் தேவையில்ல. நேச்சுரலான படங்கள் தான் நமக்கு வேணும். அதான் இங்க சொல்லுது. மத்ததெல்லாம் வந்து ஒரு ஒரு பொதுவானது. முன்னாடியே சொன்ன மாரி குவாலிட்டியா இருக்கணும். பரிசுக்குன்னு வரப்ப வந்து 2 வகையில தான் பார்க்குறாங்க. ஒண்ணு டெக்னிக்கலா அந்த படம் வந்து குவாலிட்டியா இருக்கான்னு பார்ப்பாங்க. 2வது சயின்டிஃபிக்கான வேல்யூஸ் இருக்கா? அது ஒரு முக்கியமானது. படம் என்னதான் அழகா இருந்தாலும் அதுல வந்து ஒரு அறிவியல் கருத்து இல்ல அப்படின்னா, அதுக்கு மதிப்பு இருக்காது. அறிவியல் கருத்த நீங்க சொல்லி அந்த படம் ரொம்ப ரேரான ஒரு படத்த எடுத்திருக்கீங்கன்னா, அதுக்கான மதிப்பு இருக்கும். அந்த வகையில தான் வந்து அ பரிசு குடுக்குறாங்க. சரி. இப்ப அ இந்த முகவரி கூட அ குறிச்சு வச்சுக்கலாம் நீங்க. குறிப்பா நான் முன்னாடி சொன்ன மாரி விக்கி சயன்ஸ் காம்படிஷன் டாட் ஓஆர்ஜின்றது வந்து சர்வதேச அளவுல நடக்கக்கூடிய போட்டிக்கான பக்கம். நீங்க இந்த டாட் ஓஆர்ஜின்னு போட்டீங்கன்னா சர்வதேச அளவு. இந்தியாவுக்குன்னு இப்ப நாங்க உருவாக்குன ஒரு பக்கம். ஏன்னா இந்தியாவிலேருந்து நான் சொன்ன மாரி மொபைல் கேட்டகரி ஒண்ணு இருக்கு. அந்த மாரி நம்ம தமிழ்நாட்டில இருந்து பண்றவங்களுக்கான வசதியாக இந்த பக்கத்த உருவாக்கியிருக்கோம். அ அதே திட்டம் தான். நீங்க 2லயுமே தனித்தனியா அப்லோட் பண்ண அவசியம் கிடையாது. நீங்க இந்தியால அப்லோட் பண்ணாலே உலகத்துக்கும் சேர்த்தது தான், இந்தியாவுக்கும் சேர்த்தது தான். ஆனா இந்தியாவுக்கு கூடுதலா வந்து சில பரிசுகள் இருக்கும். அதான் வித்தியாசம். நீங்க இங்க போய் அப்லோட் பண்ணலாம். அப்லோட் யுவர் ஃபோட்டோஸ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த அந்த பக்கத்துக்கு போயிரும். பாருங்க இதெல்லாம் வந்து ஏற்கனவே மற்றவங்க ஏற்றிய அறிவியல் படங்கள். இப்ப நீங்க ஏதாவது உதாரணத்துக்கு இப்ப நீங்க இந்த இந்த இத சொடுக்குனீங்கன்னா, இந்த படத்த பத்தி அறிவியல் கூறு சொல்லியிருப்பாங்க. ஒரு ஆமை வந்து டார்டாய்ஸ் ஸ்டோன் போல. அந்த அந்த ஆமையே வந்து கல் வடிவில இருக்கு. அத பத்தி ஒருத்தர் ஏத்திருக்காரு. அத பத்தின ஒரு குறிப்பு குடுத்திருப்பாரு. இதெல்லாம் வந்து நீங்க இங்க பார்க்கலாம். மொத்தமா இந்தியாவிலருந்து இந்த போட்டிக்கு 972 படங்கள் தான் வந்து இதுவரைக்கும் ஏற்றப்பட்டிருக்கு. நீங்கலாம் ஏற்றப்ப வந்து இது 1000 தாண்டும். நம்ம நோக்கமே வந்து 1000 2000 நம்ம வச்சிருக்கோம். அந்த மாரி படங்கள் இங்க இருக்கும். நீங்க அ பார்க்கலாம். இது வந்து இந்தியாவுக்கான பக்கம். நீங்க எதுல போனாலும் சில ரிசோர்ஸஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்ப நம்ம பேசிட்டு இருக்க அந்த உரைய நீங்க Facebookலயே நீங்க பார்க்கலாம். ஒருவேளை வந்து ஏதாவது வீடியோவா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்துக்கு போனீங்கன்னா சில ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கு. சில டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. நீங்க அத பார்க்கலாம். ஒரு லைசென்ஸ பத்தி உங்களுக்கு இன்னும் தெளிவு வேணும்னா, நீங்க இந்த வீடியோவ பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் தெளிவா அது சொல்லும். அது போக வந்து அ சான்றிதழ் இருக்கு. அப்புறம் அப்புறம் வந்து இப்ப இப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் மட்டும் இல்ல, இந்த மாரி வேறு சில அம்பாசிடர்ஸும் இருக்காங்க. இப்ப இந்தியா முழுக்க. நீங்க ஒருவேளை நீங்க வேற வேறு மாநிலங்கள் வந்தீங்கன்னா, நீங்க அவங்களையும் இங்க தொடர்பு கொள்ளலாம். அவங்க வழியாவும் நீங்க உதவி கேட்டு, ஒருவேளை நீங்க ஏற்றும்போது ஏதாவது சிக்கல் இருந்தாலும் நீங்க அவங்களையும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். மத்தபடிக்கு ஜூரி வந்து இன்னும் முடிவா இருக்க மாட்டாங்க. மற்ற தகவலும் நீங்க பார்த்துக்கலாம். அது போக பொதுவான ஒரு கான்டாக்ட் வேணும்னா, நீங்க என்னுடைய முகவரியை நீங்க எடுத்துக்கலாம். நான் இங்க இங்க போட்டிருந்த இந்த முகவரியை நீங்க எடுத்துக்கலாம். neechalkaran@gmail.com அந்த முகவரியில நீங்க என்ன தொடர்பு கொள்ளலாம். அல்லது வந்து ம் எ நீங்க தனியா தொடர்பு கொண்டீங்கன்னா, என்னோட தொலைபேசி எண்ணும் குடுக்குறேன். நீங்க அப்படியும் தொடர்பு கொள்ளலாம். நம்ம நோக்கம் என்னன்னா, அறிவியல் சார்ந்த படங்களை நம்ம ஆவணப்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான தளங்களை நம்ம பயன்படுத்திக் கொள்வது வாய்ப்பா இருக்குன்ற நோக்கத்துக்காக தான் இந்த அமர்வு. அ அறிவியலை தாண்டி நீங்க மற்ற விஷயங்கள வெறும் வரலாறு சார்ந்தோ, அழகு சார்ந்தோ, அலைகள் சார்ந்த படங்களையும் நீங்க பொதுவத்துல நீங்க ஏத்தலாம். அது அது வந்து தடை கிடையாது. நம்ம இந்த போட்டிக்காக நம்ம அத பத்தி குறிப்பிட்டு சொல்றோம். நீங்க வந்து இந்த விக்கி காமன்ஸ்ல போனீங்கன்னா, எல்லா விதமான பயனுள்ள படங்கள் எல்லாவற்றையும் நீங்க ஏத்திக்கலாம். நீங்க இங்க போய் பார்த்தீங்கன்னா, அந்த உங்களுக்கு ஒரு சாம்பிள் கிடைக்கும். இந்த மாதிரியான படங்கள்லாம் ஏத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு இங்க பாருங்க, இந்த கேட்டகரிஸ் இருக்கு. அரசியல் தலைவர்கள பத்தி ஏத்தலாம். இங்க பாலிடிக்ஸ் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் இருக்கு, லிட்ரேச்சர் இருக்கு. இப்போ இங்க புத்தகத்தினுடைய அட்டை படங்கள ஏத்தலாம். மியூசிக் கவர் ஏத்தலாம். சயின்ஸ பத்தி இப்ப நம்ம தெளிவா பார்த்துட்டோம். குறிப்பா இயற்கை, அப்புறம் வந்து சமூகம், பண்பாடு, அறிவியல், அப்புறம் பொறியியல் இது தொடர்பான அ பெருந்தலைப்புகளா இருக்கு. அதுல எக்கச்சக்கமான படங்கள் ஏத்துவாங்க. நம்ம வந்து இத ஏத்தலாமா, வேணாமா அப்படின்னு குழப்பமே அடைய தேவையில்ல. ஒரு படம் மற்றவங்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க தாராளமாக இதுல ஏத்திக்கலாம். ஒரு சிக்கலும் கிடையாது. நான் அதோட என்னோட உரையை நிறைவு செஞ்சுக்கிறேன். நம்ம 1 மணி நேரம் கடந்துட்டோம். கேள்விகள் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அடுத்து நான் விளக்கமா சொல்றேன். நன்றி. வணக்கம். மிக்க நன்றி சார். நன்றி. நாம் அனைவரும் ஆவணப்படுத்தக்கூடிய அறிவுத்தளம் என்ற பொருண்மையில எளிமையாக அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில எடுத்துரைத்தமைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து கலந்துரையாடல் பங்கேற்பாளர்கள் தங்களுடைய வினாக்களை முன்வைக்கலாம், கருத்துக்களையும் எடுத்துரைக்கலாம். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீச்சல்காரன் தம்பி. சொல்லுங்க. கேக்குது. என்னன்னா, இப்ப நீங்க வந்து விக்கிமீடியா சொன்னீங்க இல்லையா? ஆமா, ஆமா.
விக்கிமீடியாவோட பழைய வெர்ஷன்ல இருந்து நம்ம, அதாவது நீங்க பண்ணது வந்து ஒரு ஒரு பப்ளிக் டொமைன்ல பண்ற மாதிரி இருக்கறதா நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப நாம வந்து நம்மளோட சர்வர்லயே விக்கிமீடியாவை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆ அதுல மேனேஜ் பண்றத பத்தியும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆ இருக்கா? இருக்கு 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 இருக்குல்ல. நீங்க சரி. ஆமா ஓகே. இது இது தொடர்பா தான் எனக்கு ஒரு கேள்வி. ஏன்னா இந்த பழைய வெர்ஷன்ல வந்து பண்ணதை நம்ம எப்படி அப்கிரேட் பண்றது விக்கிமீடியாவை? இல்ல நீங்க விக்கிமீடியாவோட மென்பொருள் தளம் போய்க்கோங்க. இதுதான் வந்து அந்த மென்பொருள். நீங்க இத சொடுக்குனீங்கன்னா அதனுடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் இங்க இருக்கும். நீங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க இங்க போனீங்க எல்லா வெர்ஷனும் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க இந்த சப்போர்ட்டட் வெர்ஷன் நீங்க பாருங்க. நீங்க எந்த வெர்ஷன் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஆனா இப்ப லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா 1.44.2 இருக்கு. அதான் வந்து ஸ்டேபிள் வெர்ஷன். அதை நம்ம எங்களுக்கு ஒரு டவுன்லோட் பண்ணி உண்மையிலே இன்ஸ்டால் ஒரு பண்ணிக்கலாம். பெரிய உதவி தேவைப்படுது தமிழ் சொல்லுங்க. மரபு கட்டளைக்கு. அதை நீங்க செய்து கொடுத்தீங்கன்னா அது பெரிய உதவியா இருக்கும். எப்படின்னா சரி சரி 2008 வாக்குல வந்த வெர்ஷன், நீங்க அதை ஓ வேணா பாருங்க சரி சரி விக்கிமீடியா. சரி அந்த வெர்ஷன் தான் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். சரி சரி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஏறக்குறைய 3000 கட்டுரைகள் அதுல நாங்க சேர்த்துட்டோம். அதுல சரி சரி ஓகே. அதுக்கு தனியா வந்து விக்கிபீடியானே வச்சோம்னு நினைக்கிறேன். சரி விக்கிபீடியாவா இல்ல சாரி, மரபு விக்கின்னு வச்சிருந்தோம். சாரி, சரி மரபு விக்கின்னு. மரபு விக்கி அத வந்து இப்ப என்ன ஆயிடுச்சுனாக்கா ஒரு 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 4 இயர்ஸ் ஒரு 3 இயர்ஸ் பேக் என்ன ஆயிடுச்சுனாக்கா, நாங்க வந்து அதை கண்டினியூஸா நம்ம டீம் வந்து அதை அப்கிரேட் பண்ணல நினைக்கிறேன். சரி சரி அப்பப்போ பண்ணிருக்காங்க, ஆனா பண்ணல. அப்போ வந்து ஒரு தடவை டொமைன் நாங்க லாஸ் பண்ணிட்டோம். ஓ அது மறந்துட்டு சரி வச்சு. சரி அப்ப போனோம்னா இப்ப என்னன்னா திரும்பவும் வந்து நம்ம அந்த டார் ஃபைல வச்சு நம்ம வந்து அதை திரும்ப கொண்டு வரலான்னு பார்த்தா எங்களால ஒரு 3 இயர்ஸா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம். கொண்டு வர சரி முடியல. சரி சரி இதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா கட்டாயம் நம்ம வாய்ப்பு. நீங்க ரிகவர் பண்ண? தனியா இருக்கா? அதாவது அதாவது ரெக்கவர் பண்றதுன்றது வேற. அது வந்து உங்க டேட்டா. அந்த டேட்டாவை ரெக்கவர் பண்றதுக்கு அது வந்து நீங்க பேக்கப் வச்சிருந்தா தான் முடியும். ஆனா அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணக்கூடிய இடம் இருக்கு பாத்தீங்கன்னா, இதான் வந்து அந்த இன்டர்ஃபேஸ். அந்த இன்டர்ஃபேஸுக்கான சாஃப்ட்வேர் தான் நம்ம அப்கிரேட் பண்ணலாம். ஆமா. இப்போ இப்ப வந்து 1.44 எப்படின்னா, இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா புது தளமா இருக்கும். அதான் இப்ப என்ன பண்ணணும்னாக்கா, புது வெர்ஷனையோ இல்லாட்டி இதுக்கு முதல்ல உள்ள, அதாவது அந்த பழசுக்கு முதல்ல உள்ள சப்போர்ட்டட் வெர்ஷனோ இல்ல ஏதாவது ஒரு வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த புது டொமைன்ல ஆ திரும்ப வந்து அந்த டார் ஃபைலை வந்து அன்சிப் பண்ணி நம்ம அதை ஆ கொண்டு வந்தோம்னா ஆ அதை நம்ம கொண்டு வரலாங்கிறதா காமனா நான் நினைக்கிறது. ஆமா ஆனா அப்படி நம்ம பண்ணலாம். டீம்னால அதை கொண்டு வரவே முடியல. ஓ உங்களுக்கு சரி செல்வமுரளி சரி தெரியும் இல்லையா? ஆமா நம்ம தெரியும். செல்வமுரளி, ஓகே. ஆமா செல்வமுரளி தான் கொஞ்சம் ட்ரை பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு முடியல. அந்த சரி சரி விஷயத்துல எங்க தமிழ் மரபு ஆர்க்கடை ஹெல்ப் பண்ண முடியுமா நீங்க கட்டாயம் கட்டாயம். ரெக்கவர் இல்ல பண்ண? என்னால என்னால எனக்கு ம், அதுல ம், அனுபவம் இல்லாட்டி என்ன ம். அவராலே பண்ண முடியாட்டி எனக்கும் சவாலா தான் இருக்கும். ஆனா இது தொடர்பான சரியான நபர்களை என்னால கனெக்ட் பண்ண முடியும். ஓகே. ஏன்னா விக்கிமீடியால ஆமா. இருக்கனால வந்து அந்த டெக்னாலஜி டீமோட இருக்கனால உங்களுக்கு நான் ம். முயற்சி பண்ணி பார்க்குறேன். இல்லாத பட்சத்துக்கு சரியான நபர்களை இணைச்சு நம்ம அதை ஆ, செஞ்சுக்க முடியும். அது ஒன்றும் ஓகே. சிக்கல் கிடையாது. வண்டர்ஃபுல். ஓகே. அப்ப சரி, நான் செல்வமுரளியும் நம்ம டீம்ல இப்ப ஜெரின் இருக்கான்னு நினைக்கிறேன். ஜெரின் நீங்க சரி இருக்கிறீங்களா குழுல? இப்ப மீட்டிங்ல இருக்கீங்களா? ஆ ஜெரின் இருக்கேன். இருக்கீங்களா? இந்த டாபிக்கை நீங்க கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கையில எடுத்துக்கோங்க, இதை ஃபாலோ அப் பண்றதுக்கு. சரியா? நான் வந்து இந்த டார் ஃபைலை உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க செல்வமுரளி இன்ட்ரோடியூஸ் பண்றேன். நீங்க வந்து இவரோட தம்பியோட நீங்க இருந்து தொடர்புல இருந்து நீங்க அதை கொஞ்சம் ரிகவர் பண்ண பாருங்க. நமக்கு ஒரு புது டொமைன் கூட அதுக்கு நம்ம கிரியேட் பண்ணிடலாம். பண்ணிக்கலாம். ஏன்னா மரபு விக்கிங்கிறது காண போயிடுச்சு. இப்ப மரபு சரி wiki.org இப்ப போயிடுச்சு. அதை நம்ம ஆமா வாங்க முடியாது. ஆமா ஆனா வேற ஒரு பேர்ல நம்ம ஒண்ணு ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு டொமைன் ஒண்ணு எடுத்து நம்ம பண்ணிக்கலாம். அதை பண்ணிடலாம். அதை அதான் நீங்க பண்ணிட்டோன்னே ரெக்கவர் எனக்கு அதான் நீங்க ரெக்கவர்னு சொல்றது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா ரெக்கவர்ன்றது நம்ம பண்ண முடியாது. அது நீங்க அந்த பழைய சைட்ல இந்த டேட்டாவை நீங்க எப்படி ஸ்டோர் பண்ணீங்கன்றத பொறுத்து தான் ரெக்கவர் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்ல முடியும். ஃபுல் பேக்கப் இருக்கு. ஃபுல் ஃபுல் பேக்கப் பேக்கப். இருக்கா? சரி அப்பனா ஃபுல் ஃபுல் பேக்கப் பேக்கப் ஆமா. டாட் ஃபைல்ல இருக்கா? டார் ஃபைல் டார் சரி ஃபைல்ல இருக்கு. சரி டார் ஃபைல்ல இருக்கு. ஃபுல் பேக்கப் இருக்கு நமக்கு. ஆமா. சரி அதை வச்சுதான் நம்ம ட்ரை பண்ணோம். அதுல வந்து பல மாதிரியான பிரச்சனைகள் வந்தது. ஆனா வந்து ஒரு 3-4 பேர் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் உட்கார்ந்தீங்கன்னா அது முடியும்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணிக்கலாம். சரி நம்ம பார்க்கலாம். ஓகே நல்லது. சார். நன்றி நன்றி. ஓகே, அது கொண்டு வந்துருங்க. ஏன்னா ஒரு 3000 கட்டுரைகள் அதுல இருக்கு. நீங்க சொன்ன ஓ மாதிரி நம்ம வந்து சரி சமூகத்துக்குன்னு கொடுத்த அவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம் அது அதுக்குள்ள ஆமா இருக்கு. ஆமா 3000 கட்டுரைகள். நீங்க அதுக்கு நாங்க கீன் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு போய் எடுத்து பாருங்களேன். ஆமா அவ்வளவு விஷயங்கள். இது பப்ளிக் டொமைன்ல போட்டு வச்சிருந்தோம். அப்படி ஒரு நம்மளோட ஒரு தவறுதல்னால அது வந்து அது அப்கிரேட் பண்ண இது அப்டேட் பண்ணாம போயிட்டோம் டொமைனை. அதனால ஆமா நம்ம தக்க வைக்க முடியல. சரி ஓகே, சரி அது ஒண்ணு நல்லது. செய்திருவோம். ஓகே, நன்றி நன்றி நன்றி. நன்றி. வேற யாரும் வினாக்கள்? கேள்வி இருந்தா கேளுங்க. பாராட்டுகள் வணக்கம். நீங்க வந்து இந்த மாதிரி தன்னார்வ தொண்டு. ஆக்சுவலா உங்களுக்கு என்ன மாதிரியான நோக்கம், எப்ப நீங்க ஆரம்பிச்சீங்க இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்றதுக்கு? இது அடிப்படையில் பார்த்து 2010 நான் வந்து புனேல எனக்கு வேலை கிடைச்சு நான் அப்பதான் போனேன். நான் கல்லூரி முடிச்சுட்டு நான் வேலைக்கு போனேன். அப்ப தமிழ் சூழலே இல்லாத ஒரு இடத்துல நான் பணிபுரியறதுனால தமிழ் தளங்கள் அப்பதான் நான் தேடி படிக்க ஆரம்பிச்சேன். அப்போ எதர்ச்சியா தான் வந்து விக்கிபீடியா எனக்கு அறிமுகமாச்சு.
அப்போ விக்கிபீடியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் படிக்கிறேன். சரி நம்மளும் கொஞ்சம் எழுதுவோமே. எங்கள் ஊரை பற்றி முதல் எழுதினேன், திருப்பாலை என்ற ஊரை பற்றி. அப்புறம் என்னோட கல்லூரியை பற்றி எழுதினேன். அப்புறம் மற்ற தகவல்களும் விடுபட்டுச்சு, அதை எழுதுவோம்னு சொல்லி எழுத்துல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி பல்லுடகங்களையும் நம்ம சேர்த்தா எல்லாத்துக்கும் பயனளிக்கும்னு சொல்லி அந்த அந்த தொடர்ச்சி அங்கே பயணம் அப்படி தான் ஆரம்பிச்சு, யதார்த்தமாக ஆரம்பிச்சு. அடிப்படையில் வந்து தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகிறப்ப தான் வந்து தமிழினுடைய அந்த தேவை நமக்கு தெரியுது. அதுதான் வந்து எழுத்துட்டு வந்துச்சு நான் சொல்லுவேன். ஒரே விக்கிபீடியா அக்கௌண்ட்லயே எல்லாமே இந்த விக்கிமீடியா அப்புறம் இந்த விக்கி மூலம் எல்லாத்துக்குமே ஒரே அக்கௌண்ட் தான். ஒரே அக்கௌண்ட் தான். அது சிங்கிள் சைன் தான். தனித்தனியா எதுவுமே கிரியேட் பண்ண எல்லா சிஸ்டர் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்துமே ஒரே அக்கௌண்ட்ல நீங்க எல்லாமே நீங்க பயன்படுத்திக்கலாம். நீங்க அதுக்கான சென்ட்ரலைஸ்டான ஒரு ஸ்டாட்ஸ் பேஜ் இருக்கு. அங்க போனீங்கன்னா நீங்க இது வரைக்கும் எந்தெந்த திட்டங்கள்ல எவ்வளவு பங்களிச்சுங்கன்ற புள்ளிவிவரத்தையும் அது கொடுக்கும். அது உங்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்கும். நீங்க ஒருத்தரே வந்து 8000 தொகுப்புகள் பண்ணிருப்பீங்க, 10,000 தொகுப்புகள் பண்ணிருப்பீங்கன்னு உங்களுக்கு தொகுத்து கொடுக்கும். ஒரே அக்கௌண்ட் தான். ஓகே. அப்புறம் விக்கிபீடியால வந்து கான்ட்ரிபியூஷன் இந்த எடிட்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, சோ அதெல்லாம் ரிவார்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ரிவார்ட்ஸ்ன்றது எப்படின்னா, நம்ம பொதுவாக வந்து இந்த திட்டங்களில் பொறுத்த வரைக்கும் யாருக்குமே வந்து சம்பளம் எதுவுமே கிடையாது. எல்லாமே வாலண்டியர் ஒர்க் தான். ரெகக்னிஷன்ஸ் எப்படி கிடைக்கும்னா, சில நேரங்களில் வந்து பேட்ஜஸ் கொடுப்பாங்க. நீங்கள் நிறைய திட்டங்களில் பார்த்துருக்கலாம். இப்போ கேகிலோ கிட்டப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்ஜஸ் இருக்கும். நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான விக்கிபீடியர் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்ஜ் கொடுப்பாங்க. இன்னும் நிறையா பண்ணீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரியான பேட்ஜஸ் இருக்கும். அது போக இந்த மாதிரியான ஒர்க் ஷாப்ஸ் நிறையா பண்ணுவாங்க, இல்லை நிறைய கான்ஃபரன்ஸ் பண்ணுவாங்க. அங்கேலாம் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து உண்மையிலே அறிவை பகிரணும்னு நினச்சி நீங்கள் தொடர்ந்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கான ரெகக்னேஷன் வந்து அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்பில் கிடைக்கும். ஸ்காலர்ஷிப்னா அந்த பயண செலவு அவங்களே எடுத்துக்குவாங்க. நான் 2 மாதங்களுக்கு முன்னாடி வந்து நைரோபி போயிருந்தேன். இதே மாதிரியான ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருந்தே மொத்தம் 3 பேர் தான் போயிருந்தோம். அப்போ அந்த மாதிரியான ரெகக்னேஷன்ஸ் இருக்கும். ஆனால் நமக்கு வந்து இது செஞ்சால் இது பணம் அப்படின்னு சொல்லி ஃபினான்ஷியலாக எங்கேயுமே நமக்கு கொடுக்க மாட்டாங்க. ரெகக்னேஷன் உண்டு, உலகம் முழுக்க உண்டு. நம்மளை கனெக்ட் பண்ணி விடுவாங்க. இப்போ நம்ம நல்லா பண்ணுறோம், நம்மளை வந்து மீடியாஸோட கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. மீடியாஸ் வந்து பேட்டி எடுப்பாங்க. அதாவது நம்ம அறிவை நல்லா பயன்படுத்தணும்னா சமூகம் வந்து நம்மளை அங்கீகரிக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். அது போக வந்து இது வந்து ஒரு பொது களம் தான். அது வந்து அவங்க ரெகக்னைஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. வந்து சமூகமே ரெகக்னைஸ் பண்ணணும். இன்னும் சொல்ல போனா நன்னன் இருக்காரு, உங்களுக்கு தெரியும், நன்னன் சொல்லி தமிழ் எழுத்தாளர், தமிழ் அறிஞர். அவருடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து தமிழ் விக்கிபீடியால சிறப்பாக எழுதக்கூடியவங்களுக்கு வந்து பரிசு கொடுக்குறாங்க. அது மாதிரி வந்து இது ஒரு பொதுவான ஒரு களம் தான். எல்லாத்துக்குமான ஒரு பொறுப்பு இருக்கு. தமிழ்ல ஆரம்பிக்கக்கூடிய எல்லாருமே வந்து இதுல பங்களிப்பவங்களாம் எடுத்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணக்கூடிய நிறைய அமைப்புகள் வெளிநாடுகள்லாம் இருக்கு. எட்வர்ட் ஐயா, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கு? வணக்கம். நல்ல அருமையான உரை. நல்லது. கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. ரொம்ப அருமையான உரை. நான் வந்து முதல்ல வந்து இந்த கூல் எடிட் ப்ரோவுக்காக வந்து ஒரு டுட்டோரியல் போட்டேன். சரி. டுட்டோரியல் போட்டு அப்லோட் பண்ணிட்டேன். பட் அதுக்கு பிற்பாடு வந்து அதை அக்செப்ட் பண்ண அப்படியே விட்டுட்டேன். அதில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதே மாதிரி இப்போ இந்த மைண்ட் மேப் போட்டிருக்கேன். இதில் நம்ம வந்து பவர் பாயிண்டில் வந்து மைண்ட் மேப் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து பிக்சராக வந்து ஏற்றும் பொழுதும் எனக்கு ஏற்கனவே வந்து ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணி ஏற்றினேன். அது வந்து சரியாக இது பண்ணலை, அக்செப்ட் பண்ணல. அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. அதே மாதிரி இப்போ நிறைய வந்து கிராமிய பாடல்கள்லாம் வந்து நிறைய அந்த அதாவது மேடை ஏறாத கிராமிய பாடல்கள்லாம் வந்து நிறைய ரெக்கார்ட் பண்ணி இது பண்ணியிருக்கோம். ஆமாம், இது சார்ந்த விஷயங்களையும் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லி ஆசை. சில பேர் வந்து அவங்களே வந்து வாலண்டியராக என்னுடைய சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அவங்களே வீடியோ எடுத்து அனுப்புகிறாங்க, இல்லை ஹோஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அது மாதிரிலாம் கூட வந்து அவங்க பேரை போட்டு யார் ரெக்கார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது அதையெல்லாம் போட்டு இது பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து ஃபைல் ஃபார்மேட்டில் இன்னொரு இது இருக்குது. நம்ம MP4னா நம்மளுக்கு சாதாரணமாக அது. வேற வீடியோ ஃபார்மேட் என்ன ஃபார்மேட் இல்லை? நான் அதான் சொன்னேன். இப்போ ஆடியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து OGG தான் சொல்லியிருக்கோம். அதான் உலகம் முழுக்க தரப்படுத்தப்பட்ட ஃபார்மேட். நீங்கள் வந்து MP4 இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணிக்கணும். அது என்ன ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும்? OGG அப்படின்னு சொல்லி. OGG வந்து ஆடியோ ஃபார்மேட்ல. வீடியோ வீடியோக்கு வந்து இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி காட்டினேன் பார்த்தீங்களா? உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு காட்டிடுறேன். நான் பார்த்த வரைக்கும் அதில் வீடியோ ஃபார்மேட் எனக்கு தெரியல. OGV இருக்கு. ஆமா, OGV எடுத்துக்கிறோம். OGVங்கிறது வந்து இதா இருக்குமோ வீடியோக்கு? ஆமா, வீடியோக்கு. ஆமா, வீடியோ ஃபார்மேட். ஓஹோ, சரி 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 சரி. இந்த மாதிரி ஃபார்மேட்ஸ் இருக்கு. நீங்க ஏத்துறப்பயே வந்து அதுவே சொல்லும் எந்த ஃபார்மேட்ஸ் ஏத்த முடியும்னு சொல்லி. இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து வீடியோ சொன்னீங்கல்ல, வீடியோவை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அந்த டிராப் டவுன்ல போய் நீங்க பாத்துக்கலாம் எத்தனை ஃபார்மேட்ஸ் இருக்குன்னு.
இப்போ நான் உதாரணத்துக்கு நான் அப்லோட் பண்ணுற இடத்துக்கு போகிறேன். MP4 காட்டுதே, ஃபைல் காட்டுதே. காட்டுதில்ல. ஆமாம், இப்போ MP4 இப்போ ஏற்றிக்கலாம். இல்லை அதாவது ஃபைல் காட்டும், இதில் ஏற்ற முடியாது. இதில் ஏற்ற முடியாது. சரி, இதோடைய ஃபார்மெட் வந்து இங்கே இது வந்து ஜென்ரலான ஃபார்மெட்டு. இந்த ஃபார்மெட் தான் பொதுவாக இருக்கும். ஆனால் இதிலே வந்து ஒரு டுட்டோரியல் பேஜ் இருக்குது. அதில் வந்து நான் தெளிவாகவும் கொடுத்துருப்பாங்க வேறு எந்தெந்த ஃபார்மெட்ஸ் ஏற்றலான்னு சொல்லி. நம்ம என்ன பண்ணலாம்னா ஹெல்ப் பேஜ் இருக்குது. உங்களுக்கு லேட்டராக கூட உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த ஹெல்ப் சென்டரில் போனோம்னா ஹெல்ப் சென்டரில் போய் பார்த்தோம்னா இங்கே என்னென்ன ஃபார்மெட்ஸ்னு போட்டிருப்பாங்க. இங்கே பார்க்கலாம், அந்த வீடியோ கைடுன்னு இருக்கும். இந்த கைடில் போனீங்கன்னா எந்தெந்த ஃபார்மேட்டு சொல்லி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபார்மேட்லாம் எதுக்குன்னா எல்லா கருவிக்கும் உகந்ததாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஃபார்மேட்டை அவங்க வச்சுருக்காங்க. அப்போ அந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம மாற்றி நம்ம ஏற்றிக்கணும். கன்வெர்ட்டர்ஸ் இதிலே கொடுத்துருப்பாங்க. சில நேரங்களில் நமக்கு கன்வெர்ட் பண்ணி நம்ம ஏற்றிக்கலாம். இது வந்து ஆன்லைனில் ஏற்றி எப்படி கன்வெர்ட் ஆகுமா, இல்லை நம்ம வந்து தனியாக வேறு சைட்டில் போய் கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ ஏற்றிருக்கீங்கன்னா வீடியோ வந்து வேறு சைட்டில் போய் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே ஏற்றிக்கலாம். இல்லை நீங்கள் சேவ் பண்ணல இந்த ஃபார்மேட்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம இப்போ சொன்ன மாதிரி OGVன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மேட்டுக்கே நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா. நான் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்லையும் OGVன்னு ஒரு ஃபைல் ஃபார்மேட்டை பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. பார்த்ததில்ல. பட் இப்போ எனக்கு முன்னாடி ஒரு வீடியோ காட்டினேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஒரு ஃபார்மேட்டுங்க. நான் கூட என்னுடைய லேட்டஸ்ட் அப்டேட்டை சரி, நம்மளுக்கு இதாக இருக்கட்டும், கேமராசியாக இருக்கட்டும், அல்லது கோரல் வீடியோ ஸ்டுடியோ இருக்கட்டும், பவர் டைரக்டர், எதுலையுமே அந்த மாதிரி ஃபைல் ஃபார்மேட் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. ஓ சரி. நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதிலே போய் நீங்கள் தேடலாம். ஏதாவது ஒரு வீடியோ ஃபைல் போனீங்கன்னா அந்த வீடியோ ஃபார்மேட் இருக்கும் பார்த்தீங்களா. நான் உதாரணத்துக்கு நான் இதுவே போகிறேன். ஏன்னா அந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு சிக்கல் இருக்கும், அவங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட்டு. பாருங்க, இது வந்து வெப்பம் அப்படின்ற ஃபார்மேட் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. வெப்பம்ல வெப்பம் ஆப்ஷன் இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய இதெல்லாம் இருக்கு. அப்போ வெப்பம் நீங்கள் எடுத்துக்கலாம். அதான் எது வந்து குளோபலாக ஸ்டாண்டர்டாக இருக்குதோ அது ஓப்பன் லைசன்ஸில் இருக்கோ அந்த ஃபார்மேட் தான் அவங்க எடுத்துக்குவாங்க. அதில் வெப்பம் இருக்குது. இப்போ நான் இங்கே சொன்ன மாதிரி இந்த வெப்பம் இருக்குது. நீங்கள் அப்போ எப்படி வச்சுக்கோங்க, இமேஜாக இருந்தால் JPEG, PNG, TIFF, வீடியோவாக இருந்தால் OGV அல்லது வெப்பம் இப்படி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இப்போ இமேஜ் எல்லாம் அப்லோட் பண்ணுறோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஃபில் பண்ணி தான் அப்லோட் பண்ணுறோம். ஆமாம் ப்ராப்பர்ட்டிஸ் தான். டைட்டில் சொல்லுவீங்க, கேப்ஷன் சொல்லுவீங்க, டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவீங்க. ஏன்னா அது சொன்னா தான் மற்றவங்களுக்கு புரியும். ஏன்னா அந்த படம் வந்து பார்க்குறீங்க வந்து நம்ம வந்து பிக்சர் இருக்குது, பிக்சர் வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு எல்லாம் ஃபில் பண்ணிடுறோம். ஃபில் பண்ணிட்டு அப்லோட் பண்ணோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் எடுத்துக்குமா? ஆமாம், அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறோம். இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணல, அப்லோட் பண்ணல என்னென்ன ஃபில் பண்ணுறீங்களோ அது நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும், அதுவாகவே உட்காந்துரும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கீழே காட்டுற இந்த தகவல்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுறப்ப ஏற்றிருப்பீங்க. இதெல்லாம் இது வந்து அப்லோட் பண்ணல டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்தது இங்கே வந்திருக்கும். அந்த பப்ளிஷ்டு டேட்டு நீங்கள் கொடுத்துருப்பீங்களா அது தானே இங்கே உட்காந்துருக்கும். நீங்கள் அந்த லைசன்ஸ்னு மொதல் சூஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த லைசன்ஸ் வந்து இந்த ஃபார்மேட் வந்து அங்கேருந்து அதுவாக வந்துடும். இப்போ நம்ம அங்கே வந்து ட்ராப் டவுனில் வந்து 70 இயர்ஸ்னு கொடுத்துருப்போம். கொடுத்தோன்னே அது இங்கே பப்ளிஷ் ஆகிறப்ப அழகாக இந்த மாதிரி மாற்றிடும். இப்படி ஒரு லோகோ போட்டு 70 ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி US லா அப்படின்னு சொல்லி அது போட்டுரும். நீங்கள் இந்தியன் லாவை போட்டிங்கன்னா இந்தியா லாவுக்கு என்ன லைசன்ஸோ அதை நீங்கள் கொடுப்போம். இப்போ தமிழ்நாட்டோடைய அரசில் அந்த நாட்டோடமையான நூல்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வேறு லைசன்ஸில் இருக்கும். அப்போ அந்த லைசன்ஸோட படம் அதுவாகவே இங்கே காட்டும். அந்த மாதிரி லைசன்ஸ் நீங்கள் அங்கே அப்லோட் பண்ணையிலே நீங்கள் என்ன கொடுக்கணும் அது இங்கே வந்துடும். நன்றி. வேற யாரும் கேள்வி கேட்குறீங்களா? ரொம்ப நன்றி. பங்கேற்பாளர்கள் வேற எதுவும் கருத்துக்கள் வழங்கலாம். வணக்கம். வணக்கம்.
ரொம்ப அருமையான விளக்கம். இது நன்றி. இந்த சயின்ஸ் காம்படிஷன் பத்தி சொன்னதும் நல்லா இருந்துச்சு. இது வந்து ஸ்கூல் சில்ட்ரனும் பண்ணிக்கலாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிக்கலாம் போட்டிருந்தீங்க. ஆமா இப்ப ஆமா அவங்களுக்கும் ஐடிலாம் ஓபன் பண்ணி அப்படிதான் ஆமா பார்ட்டிசிபேட் பண்ற ஆமா மாதிரி. ஆமா அவங்க யூசர் நேம் அவங்களுக்கு ஒன்று உருவாக்கிக்கோங்க. ஓகே. குழந்தைகள்லாம் தாராளமாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ யூடியூப் மாதிரி 80 இயர்ஸ் ஆகணும் அப்படின்ற கட்டுப்பாடு கிடையாது. ஓகே. மாணவர்கள் நிறைய பேர் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்ம விக்கிபீடியாலே நிறைய பேர் கட்டுரையே எழுதுறாங்க, பள்ளிகள்ல இருந்து எழுதுறாங்க. ஓகே. அந்த மாணவரை அவங்க பேர்ல ஒரு கணக்கை தொடங்கிட்டு நீங்க ஏற்ற சொல்லலாம். இப்ப இந்த கட்டுரைகள் வந்து ஏதாவது ஒரு சோர்ஸ் பேஸ் பண்ணி தானே இருக்கணும், இல்ல அவங்களோட கிரியேட்டிவ் கட்டுரையா இருக்கலாமா? இல்ல இப்ப கட்டுரைன்னு பாத்தீங்கன்னா அது வந்து இப்ப நம்ம போட்டியை பத்தி வரையில கட்டுரை தேவைப்படாது. ஆனா நீங்க பொதுவா கேட்டீங்கன்னா விக்கிபீடியால போய் என் கட்டுரை தாராளமா எழுதிக்கலாம். அதுக்கு முழுக்க முழுக்க ஒரு சோர்ஸ் இருக்கணும். அதுக்கு ரெஃபரன்ஸ் இருந்தா தான் அந்த ஃபேக்டை நீங்க சேர்க்க முடியும். அப்ப அதான். நீங்க ஒரு கட்டுரை எழுதுனீங்கன்னா குறைந்தது ஒரு 3 அல்லது 3க்கும் மேற்பட்ட மேற்கோள்கள் இருக்கணும் ஒரு கட்டுரைக்கு. ஓகே. அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா யார் வேணா வந்து நீக்கிறதுக்கான விதிகள் இருக்கு. அதனால பொதுவா ரெஃபரன்ஸோட தான் சேர்க்கணும். இப்ப பள்ளி குழந்தைகள் எழுதுனாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸோட தான் சோர்ஸ் சேர்க்கணும். வச்சுதான் ரெஃபரன்ஸோட தான் அதை ஆமா எழுதுற மாதிரி. ஆமா ஆமா அதனால தான் பொதுவா பள்ளி குழந்தைகள் எடுத்தோன்னா பெரிய கட்டுரை எழுத மாட்டாங்க. சின்ன சின்ன கட்டுரைகளை மொழிபெயர்ப்பாங்க. ஆங்கிலத்துல இருக்கும் அந்த கட்டுரை. சரி. உதாரணத்துக்கு இப்போ நோபல் பரிசு பெற்ற ஒருத்தரை பத்தின ஆங்கில கட்டுரை இருக்கும், தமிழ்ல இருக்காது. அப்ப அந்த பள்ளி மாணவர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆங்கில விக்கிபீடியால போய், ஏன்னா அங்க எல்லாமே சோர்ஸ் இருக்கும், ஆங்கில விக்கிபீடியால யாராவது எழுதியிருப்பாங்க, அதை அப்படியே எடுத்து அந்த சோர்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு அந்த வாக்கியங்களை மட்டும் மொழிபெயர்ப்பாங்க. மொழிபெயர்த்து ஏற்றக்கூடிய வகையில பண்றாங்க. இப்ப அந்த மொழிபெயர்ப்புக்கு அவங்க கூகுள் ஆஹா. டிரான்ஸ்லேட்டர் மாதிரி யூஸ் அதாவது அவங்களே. ஆமா அதாவது இதுக்கு நம்ம வந்து எந்திரங்களை வந்து நாங்க பொதுவா நம்புறது கிடையாது. அதை நம்புறது சொல்றோம், அதுக்கு விட மனிதர்களை நம்ம வந்து முக்கியமா நம்புறோம். அப்ப நாங்க என்ன சொல்லுவோம்னா, நீங்க கூகுளோட மொழிபெயர்ப்பை பயன்படுத்தினாலோ அல்லது வேற மொழிபெயர்ப்பை பயன்படுத்தினாலும் கடைசியா நீங்க ஒரு தடவை சரி பார்த்துட்டு தான் இங்க ஏத்தணும். கண்ணை மூடிட்டு அப்படியே நம்ம அதை எடுத்து போட்டோம்னா அது நம்ம மெஷின் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு தெரிஞ்சு அது ஒரு இயல்பான மொழியில இல்லாட்டி நாங்க அதை வந்து நீக்கிடுவோம். ஓகே. எங்க தமிழ் விக்கிபீடியா அது யாருக்கும் பயன் கிடையாதுல்ல. நம்ம நோக்கமே வந்து மனிதர்கள் எழுதி அப்பதான் வந்து அது உயிரோட்டமா இருக்கும் அந்த கட்டுரை. அதுக்காக நம்ம வந்து மனிதர்களை தான் மொழிபெயர்க்கணும்னு சொல்லுவோம். ஒருவேளை இந்த மாதிரி தொழில்நுட்பத்துல நீங்க பயன்படுத்தீங்கன்னா குறைந்தபட்சம் அதை சரி பார்த்துட்டு மனிதர்கள் புரிந்து கொள்ள நிறைய இருக்கான்னு உறுதிப்படுத்திட்டு நீங்க ஏத்தலாம். அது வந்து கொஞ்சம் எக்ஸப்ஷனல் கேஸ் தான். கொஞ்சம் நல்லா பண்ணக்கூடிய நபர்களுக்கு வேணா அந்த மாதிரி சரி நீங்க பண்ணிக்கோங்க நாங்க விட்டுருவோம். ஆனா பொதுவா சரிங்க. பரிந்துரை பார்த்தீங்கன்னா நீங்க இயற்கையா நீங்க மொழிபெயர்க்க, அப்பதான் வந்து நம்ம ஒரு உயிரோட்டமான கட்டுரையை நம்ம பார்க்க முடியும். சரி, நன்றி. நன்றி. வணக்கம் சார். வணக்கம். நீச்சல்காரன் வணக்கம் சார். அவங்களோட ஒவ்வொரு செமினாருக்கும் ஒர்க் ஷாப்பும் நான் கலந்துகிட்டு இருக்கேன். ஓ ஒரு நல்லது. இதுல வந்து கொஞ்சம் பயிற்சி எடுக்கணும், எனக்கு இன்னும் அது தெரியும். ஆனா இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த மொழிபெயர்ப்பு பண்ணலான்ட்டு, அப்ப ஆமா அந்த மொழிபெயர்ப்புக்கு நம்ம ஏதாவது ஒரு அனுமதி வாங்கணுமா? ஆமா அந்த விக்கிபீடியா பக்கத்துக்குள்ள போய் நீங்க வந்து இந்த மாதிரி கருவிகளை நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அனுமதி வாங்கணும். நீங்க அதுக்கு அந்த கருவி இருக்கு, அந்த இணைப்பு இருக்கு. அதுக்கு பொதுவா என்ன வழிமுறைனா நீங்க இயற்கையா 2-3 கட்டுரைகளை நீங்க உருவாக்கி உங்களுக்கான மொழிநடை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க உங்களை நிரூபிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க விண்ணப்பிச்சீங்கன்னா அந்த மொழிக்கான அந்த மொழிபெயர்ப்பு அணுக்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ வந்து நீங்க விக்கிபீடியா கட்டுரையிலே வந்து நீங்க கூகுள் டிரான்ஸ்லேட், அப்புறம் வந்து மின்ட் டிரான்ஸ்லேஷன், அப்புறம் இன்னொன்று விக்கிமீடியாவோட சொந்த டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அந்த 3மே உங்களுக்கு கொடுப்பாங்க அனுமதி. அதன் வழியாக நீங்க மொழிபெயர்த்து நீங்க கரெக்ஷன் பண்ணிட்டு நீங்க பப்ளிஷ் பண்ணிக்கலாம். அந்த கரெக்ஷன் எப்படின்னா 100% வார்த்தைகள் இருக்குன்னா குறைஞ்சது வந்து ஒரு 10% நீங்க திருத்தி இருக்கணும். அதை ரீஅரேஞ்ச் பண்ணாதான் அது வந்து பப்ளிஷ் ஆகும். அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து அப்படியே எந்திர மொழிபெயர்ப்பை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அதை நீங்க அனுமதி வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க அதெல்லாம் போவேன், நீங்க இயற்கையா நீங்க மொழிபெயர்த்து போயிருங்களேன், அதானே நல்லது. ஆமா, நன்றி 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 நன்றி. பங்கேற்பாளர் வேற யாரும் கருத்துரை வழங்குறீங்களா? இன்னும் ஒரே ஒரு சந்தேகம். இப்ப கேளுங்க. நம்ம யூஸ்வலா விக்கிபீடியாக்கு போனோம்னா நிறைய ஒரு பக்கம் எடுத்துட்டோம், இங்கிலீஷ்ல பார்த்தோம் அப்படின்னா அதுல நிறைய 22 or 23 லாங்குவேஜஸ் அப்படின்னு வருது. நம்ம அதை வந்து செலக்ட் பண்றோம்ல. சோ ஆமா. அப்ப இதுபடி இப்ப இந்த 23 மொழிகளையும் வந்து யாராவது ஒருத்தவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி தான் போட்டிருப்பாங்களா? நான் கூட மெஷின் டிரான்ஸ்லேஷன் நினைச்சுக்கிட்டேன். இல்ல பட் அது இப்ப நீங்க வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது யாராவது வந்து அதை ஆமா டிரான்ஸ்லேட் பண்ணி தான் அதை போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஆமா ஆமா நீங்க எந்த கட்டுரை எடுத்தாலும் அது வந்து மெஷின் டிரான்ஸ்லேஷன் கிடையாது. இப்போ நீங்க ஓகே. உதாரணத்துக்கு இப்போ தமிழ் விக்கிபீடியா போனீங்கன்னா தமிழ்ன்ற பக்கம் வந்து இத்தனை பாருங்க 164 மொழிகள்ல இருக்கு. ஆனா எல்லாமே மனிதர்களை தான் மொழிபெயர்த்திருப்பாங்க. ஓ, சில இது சில ஒரு பெரிய மொழிகள்ல தகவல்.
ஆமா. சில மொழிகள்ல வேணா சிலர் இது பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு ஜெர்மனிலயோ, பிரெஞ்சுலயோ அவங்க ஒருவேளை வந்து மெஷின் டிரான்ஸ்லேஷனை எனேபிள் பண்ணியிருக்கலாம். ஓகே. அது வந்து இந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி அனுமதி வாங்கி பயன்படுத்திக்கலாம். ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஒரு மனிதர் தான் வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. ஓகே. மனிதர்கள் மொழிபெயர்த்து தான் 164 மொழிகள் இருக்கு. ஒருவேளை தமிழ்ல அந்த கட்டுரை இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா யாருமே மொழிபெயர்க்கல அப்படின்னு அர்த்தம். நம்ம அப்போ ஓகே. அந்த மாதிரியான கட்டுரைகளை நம்ம எடுத்து மொழிபெயர்க்கலாம். நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய ஊர்களை பத்தி ஆங்கிலத்துல பக்கம் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்னா தமிழ்ல இருந்து யாரும் ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கல அப்படின்னு அர்த்தம். அப்ப ஓகே. நம்ம அதை எடுத்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. நன்றிங்க. நன்றி. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய தனுவை நீங்க சொல்றீங்களா? கேள்விகள் தான் கேளுங்க. சொல்லுங்க. இல்ல வேற கேள்விகள் தான் கேட்கலாம். ஆமா. பங்கேற்பாளர் வேற யாரும் கேள்வி சொல்றீங்களா? அதான் இந்த பக்கத்துல 2 லாங்குவேஜஸ் தான் அவைலபிளா இருக்கு. ஆமா அப்ப இது ஆமா வந்து 2 பேர் தான். ஓகே. 2 மொழிகள் தான் பண்ணிக்கலாம். ஸ்பானிஷ் ஒன்று, அப்புறம் வந்து தமிழ்ல ஒன்று. சரி. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு மொழி இருக்குன்னா நீங்கள் அழகாக போய் அந்த மொழியில் போய் இந்த கட்டுரையை வந்து மொழிபெயர்க்கலாம், அல்லது சொந்தமாக எழுதிக்கலாம். எல்லாமே மொழிபெயர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. மொழிபெயர்ப்புன்றது வந்து நமக்கு எளிதாக பண்ண முடியுன்றக்காக நம்ம அப்படி செய்கிறோம். நீங்களே சொந்த வரிகளை போட்டலாம். இப்போ இதில் வந்து 10 வரிகள் இருக்குன்னா 10 வரியை மொழிபெயர்க்கணும் அவசியம் கிடையாது. நம்ம அதோடைய சாரத்தை புரிஞ்சுக்கிட்டு 2-3 வரிகளில் கூட இந்த ஊரை பற்றின குறிப்பாக அந்த மொழிகளை நம்ம எழுதலாம். இப்ப அதே நம்ம தான் தமிழுக்கும். இப்ப நம்ம இந்த சயின்டிபிக் பேப்பர்ஸ்லாம் வருதுல்ல, சோ அத பேஸ் பண்ணி இதுல கட்டுரைகள் எழுதலாமா? அறிவியல் ஆய்வு இதழ்களில் வரக்கூடிய செய்திகளை நீங்கள் மேற்கோளாக கொடுக்கலாம், தாராளமாக கொடுத்துக்கலாம். ஆனால் ஓகே. அதவே தலைப்பாக மாற்ற முடியுமா அப்படின்றது வந்து எந்தெந்த தலைப்போ அதை பொறுத்து. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பாக்டீரியா பற்றின ஒரு ஆய்வு கட்டுரை இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதை வந்து கட்டுரையாக்குறப்ப வந்து அந்த பாக்டீரியான்ற அந்த குறிப்பிட்ட நுண்ணுயிரை பற்றின தலைப்பை தான் நீங்கள் உருவாக்கணுமே தவிர ஆய்வை வந்து தலைப்பாக போட முடியாது. உங்களுக்கு புரியுதா? அப்ப காலராவும் பாக்டீரியாவும் அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க இந்த அதான் புரியுது. ஆய்வவே வந்து நீங்க தலைப்பா போட முடியாது. அது வந்து கலைக்களஞ்சிய தலைப்பு இல்லைன்னு அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகே. ஒண்ணு நீங்க காலரா பத்தின கட்டுரையில இந்த செய்தியை சேர்க்கலாம், அல்லது இந்த பாக்டீரியான்ற பக்கத்துல இந்த செய்தியை சேர்க்கலாம். 2யும் போட்டு ஒரு ஆய்வை மட்டும் ஒரு கட்டுரையா மாத்த முடியுமானா முடியாது. நன்றிங்க. நன்றி. வேற யாரும் வினாக்கள் இருந்தா கேட்கலாம். இல்லைன்னா நிகழ்ச்சி நிறைவு செய்து நிகழ்ச்சி நிறைவு செய்துக்கலாம் ஐயா. நல்லது நிறைவு செய்யலாம். நன்றி. சரி. அதாவது இன்றைய நிகழ்வு ஆவணப்படுத்துறது என்பது யாராலும் இயலாது என்பது கிடையாது. காலத்திற்கேற்ற முறையில் நாம் ஒவ்வொருவரும் ஆவணப்படுத்த முயலும். அதற்கு விக்கிபீடியா உறுதுணையாக இருக்கின்றது என்ற பொறுமையில எப்படிலாம் தரவுகளை நம்ம பதிவேற்றம் செய்யலான்றதையும் போட்டி விவரங்களையும் இந்த விக்கிபீடியா என்பது ஒரு அறிவு பகிர்வு தளமாகவும் அறிவு தேடலுக்குரிய தளமாகவும் இருக்கின்றது என்ற தன்மையில மிக விரிவாக அதே நேரத்துல வினாக்களுக்கு சரியான தகவல்களை தந்து வழிநடத்தி சிறப்பாக சிறப்புரை வழங்கிய நீச்சல்காரன் அவர்களுக்கு தமிழ் மரபு அறக்கட்டளையின் சார்பாக எங்களுடைய அனைவரின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பங்கேற்பாளர்களுக்கும் பங்கேற்று தம்முடைய கருத்துக்களை வழங்கி வினாக்களின் மூலமாக அறிவை தேடிய அனைவருக்கும் இன்று நன்றி செலுத்திக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாம் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. அனைவருக்கும் நன்றி.